சென்டம் ஆப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம். சயின்ஸ்ல அதிலும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பயாலஜில அந்த உடல் இயங்கியல், ஓகேவா, பிசியாலஜி இருக்குல்ல. ஸோ அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ அதை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் பிஃபோரா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதுவரையும் வந்து நம்ம சிலபஸ்ல என்னென்ன கண்டென்ட் முடிச்சிருக்கோம் பயாலஜில அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். ஓகே. ஸோ பயாலஜில ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள். ஸோ அதை தான் வந்து நமக்கு வந்து பயாலஜிலே மெயின் டாபிக். ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பொதுவான விதிகள் எல்லாமே இருக்கும். ஓகேவா, ஒரு உயிரினா எப்படி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த உயிரி வந்து எப்படி படிப்படியாக அடுத்தடுத்த நிலை போணுச்சு அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல். அதுக்கான ஒரு டாபிக் தான். ஸோ அதில் என்ன நமக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து உயிர் உலகின் வகைப்பாடுகள் ஃபர்ஸ்ட். ஸோ பரிணாமம் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா, பரிமாணமும் மரபியலும் முடிச்சிட்டோம். பரிணாமம்னா என்ன? அது வந்து அதாவது எவால்யூஷன், ஒரு ஒரு உயிரினம் தோன்றினதுக்கு அப்புறம் அது எப்படி படிப்படியா அடுத்தடுத்த நிலை வந்துச்சு. அதாவது மனிதன் வந்து குரங்குல இருந்து தோன்றான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அடுத்தடுத்த படிநிலைகளை எப்படி கடந்து வந்துச்சு, அதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அது தன்னைத்தானே எப்படி தகவமைத்துக் கொள்ளுச்சு அப்படின்ட்டு இந்த லாமார்க்கியமோட கோட்பாடா இருக்கட்டும், இல்ல டார்வினோட கோட்பாடா இருக்கட்டும். ஸோ இந்த கோட்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம அதுல பார்த்திருந்திருப்போம். ஓகேவா. அடுத்தது ஜெனடிக்ஸ், மரபியல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ கிரிக்கர் ஜோகன் மெண்டல் அவரோட மரபியலோட கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவர் மரபியலில் ஆற்றிய பங்குகள் என்ன, அவர் எதனால மரபியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறார். ஸோ அதோட மட்டும் இல்லாம அவரோட கண்டுபிடிப்புகள் என்ன, அதாவது அவரோட கண்டுபிடிப்புகள் விளைவாக தான் அவர் மரபியலின் தந்தைன்னு அழைக்கப்படுகிறார். ஸோ அதோட மட்டும் இல்லாம அவர் எதுக்காக என்னென்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறப்ப இந்த ஒரு பண்பு கலப்பு, இருபண்பு கலப்பு, சார்பின்றி ஒதுங்குதல் அப்படிங்கிற இந்த விதிகள் எல்லாமே அவர் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்திருக்காரு. ஓகேவா. ஸோ அவரோட அர்ப்பணிப்பின் காரணமாக, அவரோட கண்டுபிடிப்பின் காரணமாக தான் நம்ம மரபியலின் தந்தைன்னு அழைக்கிறோம். ஓகேவா. ஸோ அதனால அந்த டாபிக் நமக்கு இருந்துச்சு, அதை பார்த்தோம். அடுத்தது உணவியல்னா என்ன அப்படிங்கிறதும், அதாவது சரிவிகித உணவுனா என்ன, ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரிஸ் வந்து ஃபுட் எடுத்துக்கணும், அவனோட உடல் ஆரோக்கியத்திற்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே அதுல பார்த்தோம். உணவியல் இருந்து அதாவது உடல் நலமும் சுகாதாரமும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதோ, அதே மாதிரி உடல் நலமும் உணவியலும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து தான் நம்மளோட உடல் நலமே இருக்குது. ஓகேவா. நம்ம நல்ல ஹெல்தியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப வெல்த்தா இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஜங்க் ஃபுட்டோ, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்னு இப்படி வந்து ஹைஜீன் இல்லாத இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறப்போ நமக்கு வந்து உடலானது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அங்க நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உணவியலும் உடல் நலமும் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டது கிடையாது, ரெண்டுத்துக்குமே தொடர்புடையது. உடல் நலத்தோட சுகாதாரமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகாதாரத்துக்கும் மனித நோய்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு ஹைஜீனா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எந்த நோயும் இல்லாம ஹெல்தியா வாழ முடியும். ஸோ அதனாலதான் இந்த இதெல்லாம். ஸோ நம்மளோட இது எல்லாமே அவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு பாக்குறப்ப உணவா இருக்கட்டும், உடல் நலமா இருக்கட்டும், நம்மளோட சுகாதாரமா இருக்கட்டும், நோய்களா இருக்கட்டும், நம்மளோட எவாலுவேஷனா இருக்கட்டும், ஜெனட்டிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே எதை சார்ந்தது, எதுல இருக்கு அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்டல். இப்போ சுற்றுச்சூழலும் அந்த சூழலியலும் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான சூழல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றிய ஒரு அறிவியல் பிரிவு தான் இந்த சூழலியல். அப்ப இந்த எல்லா டாபிக்குமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் இயங்கியல். ஓகேவா. இந்த உடல் இயங்கியல் மட்டும்தான். இந்த உடல் இயங்கியல் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பயாலஜில உள்ள டாபிக்ஸ் எல்லாம் ஓவர். வகைப்பாடை மட்டும் நம்ம தனியா செப்பரேட்டா ஒரு சின்ன டாபிக், நம்ம அது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஸோ அதுல வந்து பெருசா நம்ம வந்து உள்ள போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அப்போ பயாலஜில வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு கவர் ஆயிடும். ஓகே. ஸோ இது நமக்கு இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கும். அண்ட் லாஸ்டா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு பிஃபோராவே வந்து என்ன பண்ணிடலாம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் அண்மைகால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள், சயின்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நான் செப்பரேட்டா உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா என்னால கவர் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் சயின்ஸ் ரிலேட்டடா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ நமக்கு சயின்ஸ்ல, ஜென்ரல் சயின்ஸ்ல 5 கேள்விகள் தான். ஸோ அதுல நீங்க தெளிவா இருந்துங்க. அப்ப 5 கேள்விங்கிறப்போ இந்த இவ்வளோ பெரிய கண்டென்ட்டையும் எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி இந்த 5 கேள்வியை நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான
மோட்டோல மட்டும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப சயின்ஸுக்கு பிசிக்ஸ்க்கு தனியா உங்களுக்கு வந்து டாபிக்கே நீங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் வரையும் உங்களுக்கு பிசிக்ஸ் வந்துருது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டாபிக் வரையும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்துருது. அப்ப கெமிஸ்ட்ரிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஒரு 5 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மத்தது எல்லாம் பிசிக்ஸ். ஸோ அப்ப பாருங்க இதோட வெயிட்டேஜ் பார்த்தாலே தெரியும். அப்போ உங்களுக்கே ஆல்மோஸ்ட் இங்கேயே 2 ஆர் 3 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிசிக்ஸ்ல ஒரு கேஸ், அதாவது கெமிஸ்ட்ரியில ஒரு கேள்வி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பயாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா பயாலஜில 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். எதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் பிளான் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணிட்டோம், நம்மளோட உடல் இயங்கியல்ல வந்து டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு பேசிக்கா வந்து உடல் இயங்கியல்ல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ உடல் இயங்கியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடல் இயங்கியலோட இன்ட்ரோ அப்படிங்கிறப்ப உடலானது நிறைய உறுப்புகள் சேர்ந்தது தான். இந்த உறுப்புகள் எல்லாமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா திசுக்கள். ஓகேவா? திசுக்கள்லாம் சேர்ந்து உறுப்புகளாகவும், உறுப்புகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாகவும், இல்ல உருவமாகவோ, ஒரு மனிதனாகவோ, விலங்குகளாகவோ இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? ஸோ இந்த உறுப்பு மண்டலத்துல, இந்த உறுப்புல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ இந்த உறுப்பு மண்டலத்துல இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு பிரதான, அதாவது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு 8 உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. உறுப்பு மண்டலங்கள். உறுப்பு மண்டலம்னா என்ன அப்படின்னா, இப்ப கைங்கிறது ஒரு உறுப்பு, கண்ணுங்கிறது ஒரு உறுப்பு. ஆனா உறுப்பு மண்டலம்ங்கிறதுனா அந்த உறுப்புகள் எல்லாமே, அதாவது ஒரு சில உறுப்புகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா, ஒரு யூனிட்டா இருக்கும். இததான் வந்து உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு என்னன்னா, கிராமங்கள்லாம் இருக்கும். ஓகேவா? கிராமங்கள்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பா இருக்கும். வட்டாரமா, தாலுகாவா அப்படின்னு பிரிச்சிருப்பாங்கல்ல. வட்டம், தாலுகா அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு ஒரு உறுப்பு. ஓகேவா? அதே எக்ஸாம்பிள் இன்னொரு சொல்ல போனா, கிளாஸ்ல வந்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், பயாலஜி குரூப் படிக்கிறவங்க தனியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க தனியா, காமர்ஸ் படிக்கிறவங்க தனியா அப்படின்ட்டு ஒரு குரூப் பிரான்ச் பிரிச்சு வச்சிருப்பாங்கல்ல. அதுதான் இங்க உறுப்பு. உறுப்புகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா இருக்கும், ஒரு டீமா இருக்கும். இதை வந்து உறுப்பு மண்டலம்னு சொல்லுவோம். அந்த வகையில பாக்குறப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. ஸோ இந்த 8 உறுப்பு மண்டலங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும் உங்களுக்கு. இதுல இருந்துதான் நமக்கு கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 8 உறுப்பு மண்டலங்களும் இதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் வருமா அப்படின்னு இப்ப சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற சிலபஸ் படி, இப்ப இருக்கிற நம்மளோட ப்ளூ பிரிண்ட் படி நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதுல இருந்து தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து ஷுவரா நம்ம சொல்ல முடியாது. பட் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். இப்ப நம்ம உறுப்பு மண்டலங்கள்ல 8 மண்டலங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த 8 மண்டலங்களும் என்னென்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்ப ஃபர்ஸ்ட் மண்டலம் என்ன அப்படின்னா எலும்பு மண்டலம். அப்ப எலும்பு மண்டலம் அப்படிங்கிறப்போ நம்ம உடம்புல வந்து எலும்பு இருக்கு அப்படிங்கிறது, எலும்பு தான் பேஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எலும்பு எல்லாம் சேர்ந்து, எலும்பு மேலதான் வந்து நம்ம சதைகள்லாம் இருக்குது. அந்த சதைகளை எல்லாத்தையும் ஒன்னா கேரி பண்ணிக்கிட்டு நம்ம ஓடுறதுக்காக இருக்கட்டும், நடப்பதற்காக இருக்கட்டும், நம்மளுடைய இயக்கங்களுக்காக எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்றது, பேக் போன் அப்படிங்கிறது, அதாவது முதுகெலும்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம எலும்பு மண்டலத்தை பத்தி சொல்றதுனால மெயினான ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலும்பு தான் இருக்கும். இந்த எலும்புகள்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பை தான் வந்து எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செரிமான மண்டலம். ஓகேவா? மனிதன் உயிர் வாழ்வு, அதாவது மனிதன் வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் இருப்பதற்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த சாப்பாடு தான். ஓகேவா? அரைஜான் வயிற்றுக்காக தான் வந்து நம்ம வந்து இவ்வளவு அல்லல் படுறோம் அப்படின்னு கூட நம்ம கவிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த சாப்பாடு பசிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா யாருமே வந்து உழைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, வளரணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேவா? அந்த பசிங்கிற ஒரே காரணத்தை வச்சுதான் வந்து நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு தாட்டே வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ அதனால அந்த மாதிரி அதுக்கு முக்கியமான ஒரு மண்டலம் தான் நம்மளோட செரிமான மண்டலம்.
அடுத்தது ரத்த ஓட்ட மண்டலம். அதாவது உடம்புல வந்து எலும்பு எப்படியோ நம்மளோட செரிமான உறுப்புகள் எப்படியோ அது மாதிரிதான் ரத்தம். உடலுக்கு தேவையான அனைத்து ஆக்சிஜனையும் சரி, கார்பன் டை ஆக்சைடையும் சரி, தேவையில்லாத கழிவுகளையும் எல்லாத்தையுமே சுத்திகரிப்பும் ஒரு நிலையமா வந்து நம்மளோட ரத்த ஓட்ட மண்டலங்கள் இருக்குது. ரத்த ஓட்ட மண்டலத்துல என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ அது அதோட மட்டும் இல்லாம சுரப்பி மண்டலங்கள், நாளமில்லா சுரப்பிகள். இந்த சுரப்பி மண்டலங்கள் நம்ம உடம்புல வந்து எத்தனை வகையான சுரப்பிகள் இருக்கு, நாளமுள்ள சுரப்பிகள் எத்தனை இருக்குது, நாளமில்லா சுரப்பிகள் எத்தனை இருக்கு, இந்த ஒவ்வொரு சுரப்பிகளோட பங்களிப்பும் வேலைகளும் வேலைப்பாடுகளும் என்ன, இந்த சுரப்பிகள் செயல்படலைன்னா நம்ம உடம்புல என்ன நடக்கும் அப்படிங்கிற அனைத்து விதமான விஷயங்களும் இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்துல பார்க்க போறோம். அடுத்தது நம்ம வந்து உடலே வந்து நம்ம வந்து மேல ட்ரெஸ் போட்டிருக்கோம், பட் நம்ம உடலே வந்து ஒரு சதைகளால் ஆன ஒரு கவசத்துல தான் இருக்குது. ஓகேவா? அதுதான் வந்து தசை மண்டலம்னு சொல்லுவாங்க. தசை மண்டலத்தை பத்தி பார்க்கணும். அடுத்தது சுவாச மண்டலம். மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவைப்படும். காற்று நம்மளோட சுவாச உறுப்புகள்லாம் நல்லா செயல்பட்டா மட்டும்தான் நம்மளால நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறது பேஸ் பண்ண ஒரு சுவாச மண்டலம். அடுத்தது நரம்பு மண்டலம். நம்மளோட செயல்பாடுகள், எண்ணங்கள், இயக்கங்கள், நம்மளோட வேலைப்பாடுகள் அனைத்தையுமே வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஊக்கி. ஓகேவா? அதுதான் வந்து நம்மளோட நரம்பு மண்டலம். அண்ட் லாஸ்டா என்னன்னா கழிவு நீக்க மண்டலம். ஸோ இந்த 8 பிரதான உறுப்பு மண்டலங்களும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுமானது. நமக்கு மனித உடல்ல என்ன நடக்குது, நம்ம என்ன மாதிரியான கட்டமைப்புல இருக்கிறோம், இதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்டா வந்து இந்த உடல் இயங்கியலே பாத்தீங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ரத்தம் பத்தியும், ரத்தத்தோட செயல்பாடுகள், ரத்தத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள், ரத்தத்துல உள்ள பகுதி பொருட்கள், ஸோ அதெல்லாமே பார்த்தோம். ரத்தத்துல பகுதி பொருட்கள் என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ பிளாஸ்மா இருக்குது, அப்புறம் ரத்த உயிரணுக்கள் இருக்குது. இந்த உயிரணுக்களே வந்து ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள் அண்டு ரத்த தட்டுக்களாக இருக்குது. இந்த ரத்த சிவப்பணுக்களை வந்து எரித்ரோசைட்டுனும் அண்ட் ரத்த வெள்ளை அணுக்களை வந்து பாத்தீங்கன்னா லியூகோசைட்டும் அண்டு ரத்த தட்டுக்களை பார்த்தீங்கன்னா த்ராம்போசைட்னு சொல்லலாம் அப்படிங்கிறதும், அதோட மட்டும் இல்லாமல் ரத்தத்தோட பகுதி பொருட்கள் பிளாஸ்மா வந்து ஒரு 55% இருக்குது, அதர் காம்பனன்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 45% இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த பிளாஸ்மாலேயே வந்து ஆல்புமின், குளோபுமின்ங்கிற 2 கண்டென்ட் இருக்குது. பிளாஸ்மா எப்படி இருக்கும், பிளாஸ்மாவோட அமைப்பு எப்படி இருக்கும், அதோட மட்டும் இல்லாம ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கள், அதாவது எரித்ரோசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதான் வந்து ஆக்சிஜன் படகுன்னு சொல்றோம். இதோட வாழ்நாள் அளவு எப்படி இருக்கும், இதோட அளவு எப்படி இருக்கும், அதே மாதிரி ரத்த வெள்ளை அணுக்களோட அளவு எப்படி இருக்கும், அதோட வாழ்நாள் எப்படி இருக்கும், அதோட பணி என்ன, இதெல்லாம் எங்க உற்பத்தி ஆகுது, வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த தட்டுக்கள் தான் வந்து ஆக்சிஜனை வந்து அப்படியே மிதந்து எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உறுப்பாக செயல்படுது அப்படிங்கிறதையும், ஒரு பகுதி பொருளா செயல்படக்கூடியது அப்படிங்கிறதையும், அதோட மட்டும் இல்லாம ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள்ல ஆன்டிபாடிஸ்னா என்ன, ஆன்டிஜென்ஸ்னா என்ன, ரத்தத்துல ஏற்படக்கூடிய நோய்கள், ரத்த தட்டோட வாழ்நாள்லாம் எவ்வளவு அண்டு ரத்தம் உறைதல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரத்தம் உறையாமைனா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ரத்த வகைகள் என்னன்னு பார்த்தோம். ரத்தம் எத்தனை வகையான வகைகள் இருக்குது, அது காரல் ரெண்டிஸ்டினர் வந்து 1900 வந்து உங்களுக்கு வந்து ரத்தத்தை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதும், ரத்த வகைகளை கண்டுபிடிச்சிட்டு அதுல என்ன வகை, எத்தனை மாதிரியான வகைகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம வேற என்ன அப்படின்னா ரத்த வகைகளுமே யார் யாருக்கு கொடுக்கலாம், யார் யார்கிட்ட வழங்குக்கலாம், எது ஆன்டிபாடிஸ், எது ஆன்டிஜென்ஸ்னா என்ன, அதோட மட்டும் இல்லாம வேற என்ன பார்த்தோம். ஓகே. ஸோ ரத்தத்துல ரத்த ஓட்டம் எப்படி இருக்கும், அதுலயும் பாக்குறப்ப இதயத்தை சுத்தி நமக்கு வந்து இதயம் தான் வந்து நமக்கு வந்து சென்ட்ரிவியல் பம்பாஸ் இருந்து செயல்படுது அப்படின்னும், அதாவது மைய ஒரு சக்தியா, மைய ஆற்றல் மையமா இருந்து செயல்படுது. அதுதான் வந்து நமக்கு உடம்புக்குள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வந்து ரத்தத்தை செலுத்துகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதோட மட்டும் இல்லாம வலது அரிக்கிலோட பணி என்ன, இடது அரிக்கிலோட பணி என்ன, இடது வென்ட்ரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள், நுரையீரல் ஓட்டம்னா என்ன, கல்லீரல் ரத்த ஓட்டம்னா என்ன, கல்லீரல் போர்ட்டல் ரத்த ஓட்டம்னா என்ன, அப்புறம் வாழ்வுகள் எடுத்துக்கிறப்போ ஈரிதல் வாழ்வு, மூவிதல் வாழ்வு அண்ட் பிறைச்சந்திர வாழ்வு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது மெட்ரல் வாழ்வு அப்படிங்கிறத வந்து ஈரிதல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. மூவிதல் வாழ்வு அண்ட் பாத்தீங்கன்னா பிறைச்சந்திர வாழ்வு அப்படின்னு இந்த வாழ்வுகளை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதய தூண்டுதல் எப்படி இருக்கும், சிஸ்டோல்னா என்ன, டயஸ்டோல்னா என்ன, இதய ஒலி அலைகள் எப்படி இருக்கும், அதாவது லேப்டாப்னு சத்தம் கேட்குது அப்படிங்கிறது, லேப்டாப் வந்து ஒரு நீண்ட ஒலியாகவும், டப்புங்கிறது வந்து ஒரு குறுகிய ஒலியாகவும், ரத்த சுற்றோட்டத்துக்கு வந்து ஒரு முறை சுற்றி வரத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும், அதோட மட்டும் இல்லாம பிளட் ப்ரெஷர் பேஸ் பண்ண அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்தடுத்த டாபிக். ஓகே, பிசியாலஜில அடுத்தடுத்து நம்ம இந்த டாபிக்ஸ் வந்து 8 டாபிக்ல வந்து ஒரு டாபிக் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இந்த டாபிக் ஓவர். தென் அடுத்தடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா எலும்பு மண்டலம். ஸோ எலும்பு மண்டலம், எலும்பு மண்டலம். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஓகேம்மா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். இது மற்ற டாபிக் எல்லாமே வந்து புரிஞ்சு படிங்கன்னு ஒரு விஷயம் நாங்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓகேவா, எல்லாருமே திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கான்செப்டை புரிஞ்சு படிங்க அப்படின்ட்டு. பட் இந்த டாபிக் மட்டும் என்னன்னா நீங்க எப்படி படிங்கன்னா வாட் இஸ் வாட் அப்படின்னே படிங்க. ஏன்னா நமக்கு வந்து உங்களுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியாச்சு. அப்போ சயின்ஸ்ல என்ன மாதிரி கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த டாபிக்ல இருந்து வர கேள்வியை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து புரிஞ்சு நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறத விட இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரியோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏன்னா ஹிண்டா மெயினான கண்டென்ட் எல்லாம் மட்டுமே நீங்க கூட மண்டையில ஏத்திக்கலாம். ஓகேவா, அப்படி ஏத்திக்கிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எலும்பு மண்டலத்தை எடுத்துங்க. எலும்பு மண்டலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான முக்கிய மூலப்பொருட்கள் இருக்குது. ஓகேவா, ஸோ 5 வகையான முக்கிய மூலப்பொருட்கள். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா எலும்பு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து எலும்பு தான். ஸோ எலும்பு தான் வந்து நமக்கு முக்கியமான மூலப்பொருள். ஸோ எலும்பு. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான மூலப்பொருள் வந்து எலும்பு தான். ஓகேவா, எலும்பு மண்டலம்னு எடுத்துக்கிட்டப்ப எலும்பு தான் முக்கியமான மூலப்பொருள். அடுத்தது எலும்புகள்லேயே பார்த்தீங்கன்னா குருத்து எலும்புன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மூட்டுகள்னு இருக்குது, அப்புறம் வந்து இணைப்பு இழைகள், தசை நார்கள், இதுதான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த எலும்பு மண்டலம் எப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா இணையுறுப்பு சட்டகம், அச்சு சட்டகம் அப்படிங்கிற வகையில வகைப்படுத்திருக்குது. இணையுறுப்பு சட்டகம்னா என்ன, அச்சு சட்டகம்னா என்ன அப்படின்னு. அச்சு சட்டகம்னா என்ன அப்படின்னா நம்ம பாடி இருக்குல்ல, நம்ம பாடி வந்து அது வந்து ஒரு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இப்படி நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கண், இங்க ஒரு கண். ஓகேவா, பற்கள் பார்த்தப்ப பல்லு இங்க பாதி பல்லு இருக்கும், இங்க பாதி பாதி பல்லு இருக்கும். அதாவது பாதி பற்கள் இந்த பக்கம் இருக்கும், பாதி பற்கள் இந்த பக்கம் இருக்கும். அதே மாதிரி வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம், அதாவது கை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கையும், இங்க ஒரு கை இங்க ஒரு கை. கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு கால் இங்க ஒரு கால். ஓகேவா, இப்படி நம்ம வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ல அதாவது சென்டரா நீங்க கட் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து சிமெட்ரிக்கலா அப்படியே இதே மாதிரி ஒரு பார்ட் இந்த சைட்ல இருக்குது. ஓகேவா, ஸோ இப்படி பாக்குறப்ப இந்த உறுப்பை பாத்தீங்கன்னா எப்படி கட்டமைச்சிருக்கும் அப்படின்னு பாத்துக்கிறப்ப என்னோட இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மண்டை ஓடு இருக்கும், அப்புறம் ஒரு எலும்பு கூடு இருக்கும். அந்த எலும்பு கூடுலயே பாத்தீங்கன்னா 2 கை 2 இருக்கும், தனியா இடுப்பு பகுதி இருக்கும், அப்புறமா அதுக்கப்புறமா கால் பகுதி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படிதான் இந்த அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இணையுறுப்பு சட்டகம், அச்சு சட்டகம்னு சொல்றாங்க. அப்ப அச்சு சட்டகம் அப்படிங்கிறப்ப ஒரு அச்சை பற்றி இருக்கும். அச்சு சட்டகம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு கையில ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு கயிறுல கட்டி இப்படி நான் சுத்துறேன் அப்படின்னா இது வந்து அச்சை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ அச்சுங்கிறது என்ன, நான் பிடிச்சிருக்க இடம். இல்ல ஒரு பம்பரத்தை எடுத்து சுத்தி விட்டீங்கன்னா அது வந்து ஒரு புள்ளியில ஒரு அச்சை பற்றி அது சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகேவா, அப்ப அதை சுத்தி ஒரு ஒரு புள்ளிய மையமாக வச்சு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் ஒரு பொருட்கள் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் என்ன இருக்குன்னா இந்த மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கை கால் வளையங்கள், இது எல்லாமே வந்து ஒரு அச்சை மையமாக வச்சு இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகள். இதே வந்து இணையுறுப்பு அப்படிங்கிறப்போ இந்த பகுதியை வந்து நீங்க தனியா எடுத்துட்டீங்கன்னா அது வந்து வேற ஏதாவது ஒரு பார்ட்டோட தான் இணைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தலையை அப்படியே கழட்டி எடுத்துடலாம். ஓகேவா, எடுத்துட்டீங்கன்னா மண்டையோட வந்து நீங்க வந்து ஏதாவது அச்சை பற்றி இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த கழுத்து எலும்போட அது வந்து ஜாயிண்டா இருக்கு. இப்ப கை ரெண்டுத்தையும் எடுத்துட்டீங்கன்னா இந்த கையை தனியா கழட்டிடலாம், இந்த கையை தனியா கழட்டிடலாம். எப்படி கழட்டலாம் அப்படின்னா அது ரெண்டும் வந்து நம்மளோட இந்த உடல் பகுதி இருக்குல்ல, இந்த உடல் பகுதியில இந்த பக்கமும் இணைக்கப்பட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி உள்ளதுதான் வந்து இணையுறுப்பு சட்டகம்னு சொல்லுவாங்க. அப்ப முதுகெலும்பு தொடர், அந்த முதுகெலும்பு தொடர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இணையுறுப்பு சட்டகம். இதுல எல்லாம் இணை உறுப்புகளை வந்து இணைக்கலாம். ஓகேவா, அப்ப மண்டையோடலயே பாத்தீங்கன்னா இப்ப கண்ணை கொண்டு வந்து இணைச்சிருப்பாங்க, காது கொண்டு வந்து இணைஞ்சிருக்கும், இல்லைன்னா இந்த கழுத்து பகுதியில இருக்கிற எலும்பானது போய் இணைக்கப்பட்டிருக்கும். இதே வந்து முதுகெலும்பு தொடர்ல பாத்தீங்கன்னா உங்களோட விலா எலும்புலாம் இருக்கும்ல, விலா எலும்புக்குள்ள வந்து நிறைய உறுப்புகள் இருக்கும். அது மேல வந்து சின்ன சின்ன நரம்புகளும் நிறைய இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து இணைக்கப்பட்டிருக்குது, கையை வந்து இணைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எலும்பு மண்டலத்தை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க, இணை உறுப்பு சட்டகம்னு பிரிச்சிருக்காங்க, அச்சு சட்டகம்னு பிரிச்சிருக்காங்க.
இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த டாபிக்கே இருக்கும். ஓகேவா? அதாவது நம்மளோட உடல் அமைப்பே வந்து இருக்கும். ஓகே, இதுதான் பாத்துங்க. இதுதான் வந்து அச்சு சட்டகம், இணையுறுப்பு சட்டகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து மனித உடல். இந்த உடல்ல இருந்து பிரிக்கப்பட்ட அமைப்புகள் தான் நம்மளோட இந்த எலும்புக்கூடு. ஓகேவா? இப்ப எலும்புக்கூட பத்தின பேசிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். பாருங்க, எலும்பு மண்டலம். ஃபர்ஸ்ட் வந்து எலும்பு மண்டலம்ங்கிறப்ப, எலும்பு மண்டலமானது எலும்புகள், குருத்தெலும்புகள் மற்றும் மூட்டுகளால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலும்பு மண்டலம்ங்கிறது எலும்புகள், குருத்தெலும்புகள் மற்றும் மூட்டுகளால் ஆனது. அதோட மட்டும் இல்லாம அதுல என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்கும் அப்படின்னா, தசைகளால் இணைக்கப்பட்டும் ஏற்ற பகுதியாக எலும்புகள் திகழும். இந்த எலும்புகள்லாம் எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னா, தசைகள்லாம் சேர்ந்து இணைக்கப்பட்ட ஒரு உறுப்பா தான் இருக்கும். இதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நடத்தல், ஓடுதல், அதோட மட்டும் இல்லாம நம்ம சுவிங்கம் மெல்றது அப்படின்னுட்டு இந்த மாதிரி உடல்ல உள்ள அனைத்து செயல்பாடுகளுமே இயங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்மளோட உறுப்பு மண்டலம் தான். ஓகேவா? இந்த எலும்பு உறுப்பு மண்டலம், இதுல இருக்க தசைகள் தான். அப்ப மனிதன் வந்து சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு வந்து சாதாரணமா வந்து 206 எலும்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்ட் தான். பட் இதே நமக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து பிறக்கும் போது அவனுக்கு எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. பிறக்கும் போது மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா 300க்கும் அதிகமான எலும்புகள் இருக்கும். ஓகேவா? நாளடைவில் அவன் வளர்ச்சியடைய அந்த எலும்புகள்லாம் என்ன ஆகும்னா ஒன்றா வந்து இணைய ஆரம்பிச்சிடும். சில சில குருத்தெலும்புகள், சில சில சிறிய எலும்புகள்லாம் இருக்கும். அது எல்லாமே ஒண்ணா சேர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதை நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப என்னன்னா மனிதன் வந்து மொத்தம் வந்து 206 எலும்புகள் உடையது. சில குருத்தெலும்புகள், இணைப்பிழைகள், தசைநார்கள் ஆகியவற்றை எலும்பு மண்டலம் உள்ளடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எலும்பு மண்டலம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குருத்தெலும்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம எலும்புகள் இருக்கும். அதோட மட்டும் இல்லாம மூட்டுகள்லாம் சேர்ந்து இருக்கும். இதுல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டுலாம் நீங்க ரொம்ப இதெல்லாம் பார்க்க வேண்டாம். என்னன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாவே போதும். உடலுக்கு வந்து கடினத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எலும்பு மண்டலம் தான் சொல்லுவாங்க. அப்ப உடலுக்கு வந்து கடினத்தன்மையை குடிக்கக்கூடியது. ஏன்னா நீங்க எலும்பு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் சில பேர் வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து அடிக்கிறப்போ சில சில பசங்களாம் வந்து சுள்ளுன்னு அடிச்சிருவாங்க. சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. அப்ப கூட சொல்லுவாங்க, நிறைய மாதிரி இருக்கிற வந்து இவ்வளவு சுள்ளுன்னு அடிக்கிறீ அப்படிம்பாங்க. அதாவது அவன் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஓகேவா? அவங்க ஆனா பாத்தீங்கன்னா பாடி வெயிட் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எலும்பு வெயிட் உனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வலிமை, அதாவது உடலுக்கான வலிமையும் கடினத்தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் வந்து இந்த எலும்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலும்பு மண்டலத்தை வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அச்சு சட்டகம்னும் இணையுறுப்பு சட்டகம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அச்சு சட்டகமானது வந்து உடலில் வந்து மனித உடலில் வந்து செங்குத்தான அச்சை உருவாக்குகிறது. அதே வந்து இணையுறுப்பு சட்டகம்ங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், இந்த மாதிரி கை கால்கள் உள்ளடங்கிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஓகேவா? உடல்ல வந்து எலும்புகள் அமைந்திருக்கு. அதாவது உடல்ல வந்து எலும்புகள் இருக்குல்ல, அதனோட அடிப்படையில தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த உடலை வந்து 2ஆ பிரிச்சு, எலும்பு கூட வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து புறச்சட்டகம், அகச்சட்டகம்னு சொல்லியிருக்காங்க. புறச்சட்டகம்ங்கிறது என்ன அப்படின்னா வெளிப்பகுதியில உள்ளது. அகச்சட்டகம்ங்கிறது வந்து உட்பகுதியில உள்ளது. அப்ப உள்ள என்ன இருக்குது, வெளியில என்ன இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப, அகச்சட்டகம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமது உடம்புல உள்ள வெளியில உள்ள பகுதிகள், அதாவது எலும்பு கூட வந்து, அதாவது எப்படின்னா, ஆஹ் இப்போ மீன்கள்லாம் இருக்குல்ல, மீன்களுக்கு வந்து செதில்கள்லாம் வெளியில இருக்கும்ல, இத வந்து என்னன்னு சொல்லலாம்னா புறச்சட்டகம்னு சொல்லுவாங்க. இது வெளியில இருந்து ஒரு பாதுகாப்பையோ ஒரு இணைப்பையோ கொடுக்கும். இதே வந்து அகச்சட்டகம்ங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம மனித உடல் எடுத்துங்க, நம்ம அகச்சட்டகம். ஏன்னா நமக்கு மேல வந்து எலும்பு எதுவுமே தெரியாது, உள்ளுக்குள்ளதான் இருக்கும். ஓகேவா? அப்ப புறச்சட்டகம், அகச்சட்டகம் அப்படிங்கிறப்போ மீன் போன்ற உயிரினங்கள்லாம் வந்து புறச்சட்டகத்தையும், ஏன்னா மீனுக்கு வந்து செதில் வெளியில இருக்கும். செதிலுமே வந்து ஒரு எலும்பு தான். ஓகேவா? அப்ப மீனுக்கு வந்து செதில் வெளியில இருக்கும். அதனால அது வந்து புறச்சட்டகம்னும், நம்மள மனிதர்களை வந்து அகச்சட்டகம்னு சொல்லுவாங்க. எலும்பானது வந்து ஒரு பேசிக்கா ஒரு 5 விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. எலும்பு வந்து உடம்புக்கு வந்து கடினத்தன்மை மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. உடம்புக்கு வந்து ஒரு 5 வகையான பணிகளை வந்து அது செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த பணிகள் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ,
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஷேப்பை கொடுக்குது. ஓகேவா? உடலுக்கு வந்து அமைப்பு மற்றும் வடிவத்தை வழங்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த எலும்பு மண்டலம். ஏன்னா எலும்பு மண்டலம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதோ, எலும்புகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு பையன் வந்து ஹைட்டான பையனா இல்ல ஷார்ட் ஆனவனா ஃபேட் ஆனவனா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இந்த உடலுக்கான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. இது இன்கேஸ் வந்து நான் வந்து இந்த இந்த தலையை தனியா, அதாவது எலும்பு மண்டை ஓட்டை தனியாவும் இடுப்பு எலும்பு தனியாவும் கழட்டி எடுத்துட்டேன்னா ஒரு ஷேப்பா இருக்குமா அப்படின்னா தனித்தனி ஷேப்பா தானே இருக்கும். அதான் அப்ப உடலுக்கான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு உருவம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலும்பு மண்டலம், எலும்பு கூடுன்னு சொல்றாங்க. அடுத்தது மெயினா அது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உடல்ல உள்ள அனைத்து பாகங்களையுமே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா இந்த எலும்பு கூடுகளுக்குள்ளதான் வந்து உங்களோட இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே இருக்கும். அப்ப இது என்னன்னா ஒரு கவசம் மாதிரி இருந்து செயல்பட்டு இந்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. அதோட மட்டும் இல்லாம எலும்பு மெயினான 2 விஷயங்கள் பண்ணுது. உடம்புல வந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய 2 தாது உப்புகளும் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து உடம்புல வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு உறுப்பா இருக்குது. இன்னும் மெயினா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதியில எலும்பு மஞ்சைன்னு ஒரு திரவ பொருள் இருக்கும். ஓகேவா? எலும்பு மஞ்சைன்னு. அந்த எலும்பு மஞ்சைங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட்ல நம்ம சொல்லியிருப்போம். மட்டன் சாப்பிட்றப்ப வந்து நல்லி எலும்பு சாப்பிட்டுட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ராஜ்கிரண் கூட ஒரு படத்துல வந்து சூப் சாப்பிட்றங்கிற பேர்ல வந்து அந்த எலும்பெல்லாம் ஃபுல்லா உறிஞ்சு எடுப்பார்ல, அதுதான் வந்து எலும்பு மஞ்சை. இந்த எலும்பு மஞ்சையோட முக்கிய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரத்த சிவப்பணுக்கள், ஓகேவா, ரத்த சிவப்பணுக்களை வந்து உருவாக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மஞ்சை தான். அப்ப இதுதான் வந்து எலும்பு கூட்டோட முக்கியமான பணிகள். ஓகேவா? இந்த பணிகள்லாம் செய்வதற்காக தான் இந்த எலும்பு கூடானது இப்படி அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வேற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தசைகளின் செயல்பாடு, அதாவது தசைகளோட செயல்பாட்டிற்கு இந்த எலும்பு தான் வந்து முக்கியமான ஒரு காரணியா அமைச்சிருக்குது. அதோட மட்டும் இல்லாம அது என்ன பண்ணுது அப்படின்னா தசை நார்கள், இழை நார்கள், அதாவது தசை நார்கள் மற்றும் தசை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது. திசுக்கள்லாம் இருக்குல்ல, திசுக்கள்லாம் சேர்ந்ததுதான் தசை. இந்த தசை வந்து சாதாரணமா உங்க வந்து ஒண்ணும் இல்ல, இப்ப மீட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், சிக்கன் ஸ்டால்ல வந்து சிக்கன் வாங்குறீங்கன்னா அந்த சிக்கனை ஒன்னோட ஒண்ணு, அந்த மீட்டை வந்து ஒன்னோட ஒண்ணு இணைச்சிங்கன்னா இணையுமா? இணையாது. அப்போ இந்த எலும்பு மண்டலம் தான் என்ன பண்ணுதுன்னா தசை நார்களாகவும் தசை இலைகளாகவும் ஒன்னோடு ஒண்ணு பின்னப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த எலும்பு மண்டலத்துல வந்து உங்களை வந்து கட்டி ஒரு அமைப்பை காமிக்கக்கூடிய ஒரு உறுப்பாக செயல்படுறதுக்கு மெயின் காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலும்பு மண்டலம் தான். எலும்பு மண்டலத்துல நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள். ஏன்னா எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடியது. ஓகேவா? அதுல என்ன கேட்பாங்கன்னா நீளமான எலும்பு எது, அதாவது மிகப்பெரிய எலும்பு எது, அது மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மனித உடலில் மிக சிறிய எலும்பு எது அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்படி பாக்குறப்ப பீமர், அதாவது பீமர் அப்படின்னா தொடை எலும்பு. தொடை எலும்பு தான் வந்து நீளமான வலிமையான எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இருக்கக்கூடிய எலும்புகள்லயே மனித உடல்ல இது வந்து டிஆர்பி எக்ஸாம்ல, அதாவது பாலிடெக்னிக், சாரி, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் போர்டில் நடத்தின டெட் எக்ஸாம்ல வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. மனித உடலில் வந்து மிக நீளமான மற்றும் வலுவான எலும்பு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம உடல்லையே குட்டியோண்டா சின்னோண்டா இருக்கக்கூடிய எலும்பு எது அப்படிங்கிறது இந்த ஸ்டெப்பஸ் அப்படிங்கிறது. அது எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட காது பகுதியில உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த ஸ்டெப்பஸ்ங்கிற எலும்பு தான் வந்து ரொம்ப லேசான எலும்பு, மிக சிறிய எலும்பு அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எலும்புக்கூடுகளோட தொகுதிகள்னு பார்க்குறப்ப எலும்புக்கூடுல வந்து ஒரு 3 முக்கியமான தொகுதிகள் இருக்குது. ஸோ இந்த தொகுதிகள் எல்லாமே சேர்ந்து தான் வந்து மனித உடலை வந்து கட்டமைச்சிருக்குது. அப்ப மனித எலும்புக்கூட்டுல பார்த்தீங்கன்னா எலும்புகள் தனியா இருக்கும், குருத்தெலும்புகள் தனியா இருக்கும், தசை நார்கள் இருக்கும். இந்த எலும்பு கூடு வந்து எலும்புகளால் ஆனது. எலும்பு கூடோட இணைப்பு பகுதியில தான் வந்து இந்த குருத்தெலும்புகள் இருக்கும். இந்த குருத்தெலும்புகள் தான் வந்து வளர்ச்சிக்கான ஒரு மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் வந்து தேய்மானம் அடைவதை தவிர்ப்பதற்காகவோ அல்லது இணைக்கும் ஒரு பாலமாகவோ செயல்படக்கூடிய விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த குருத்தெலும்பு. தசை நார்கள்ங்கிறது மனிதனுக்கு வந்து அதாவது இந்த எலும்புகளுக்கு மேல வந்து தசையா சேர்ந்து தசைகளை எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நூல் போன்ற அமைப்பு தான் வந்து தசை நார்கள். தசை நார்கள் தான் உடல்ல உள்ள அனைத்து தசைகளையும் ஒன்னா கட்டி எலும்போட இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படுது. ஓகேவா? இந்த குருத்தெலும்பு எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த வெளிப்புற காது மடல்ல, மூக்கோட நுனி பகுதி, அதாவது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகேவா?
ஸோ சில பேர் கீழே விழுந்தவனே டக்குன்னு வந்து மூக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, குருத்து எலும்பு உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அது என்ன அப்படின்னா சின்னதா இருக்கும், மெல்லிய தன்மையா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம இது வந்து தசைகளால் இணைக்கப்பட்டிருக்கும். இது வந்து எலும்பு கிடையாது, தசைகள்லாம் சேர்ந்து ஒரு எலும்பு மாதிரியான ஒரு அமைப்பை பெற்றிருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தசைநார்கள். தசைநார்கள் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எலும்புகளை ஒன்றாக இணைக்கிறது. அதோட மட்டும் இல்லாம சதையையும் எலும்பையுமே இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த தசைநார்கள்னு சொல்றாங்க. எலும்புகளை இன்னும் சொல்ல போனா 3 வகையா, இன்னும் 3ஆ பிரிக்கலாம். அந்த 3 என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீண்ட எலும்புகள். ஃபர்ஸ்ட் வந்து நீண்ட எலும்புகள்னு சொல்லலாம். நீண்ட எலும்புகள்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். என்னென்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புல வந்து மிக நீளமான எலும்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீமர் தான் வந்து உடம்புலயே வந்து மிக நீளமான எலும்பு, அதாவது கால் தொடை எலும்பு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது தட்டையான எலும்புகள். ஸோ நீட்டா இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது பிளாட்டா தட்டையா இருக்கிற மாதிரி உள்ள எலும்புகள் அப்படின்னு பாக்குறப்ப இந்த மண்டையோடு விலா எலும்புகள் எல்லாமே வந்து தட்டையான வடிவத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தோள்பட்டை எலும்பு. ஓகே, நம்ம உடம்புலயே வந்து ரொம்ப பெரிய தட்டையான எலும்பு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தோள்பட்டை எலும்பு தான். தோள்பட்டை எலும்பு பாத்தீங்கன்னா அகன்ற ஒரு அமைப்புல இருக்கும்ல, இந்த எலும்பு வந்து நம்மளோட தட்டையான வடிவத்தை உடையது. அடுத்தது ஒழுங்கற்ற எலும்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு ஷேப்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு தோற்றத்துல இருக்கும். ஓகேவா, இந்த எலும்புகள் தான் வந்து ஒழுங்கற்ற எலும்புகள்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இந்த முதுகெலும்பு. இப்போ பாருங்க, முதுகெலும்பு ஒவ்வொருத்தவங்களோட ஹைட்டும் மாறுமா, அது மாதிரி முதுகெலும்பு தொடர், அதுக்கான கேப்ஸ், எலும்பு வளர வளர அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான கேப்ஸும் அதிகமா இருக்கும். இந்த சில பேருக்கு வந்து தவடா, அந்த கீழ்த்தாடை மேல் தாடை அப்படின்லாம் சொல்றோம்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்புல இருக்கும். அப்ப இந்த கீழ்த்தாடை, அப்புறம் அன்னம், தாழ்வான நாசிக்குழாய். சில பேருக்கு வந்து மூக்குலாம் பாத்தீங்கன்னா சைனாக்காரவங்க மூக்கு மாதிரியே வந்து கொஞ்சம் சப்பையா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிண்டல் கூட பண்ணுவாங்க, சின்ன பிள்ளையில குழந்தைய பிறந்தவன இந்த மூக்களை எடுத்து விடுங்க அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு அப்படி எடுத்து விட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அதுதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒழுங்கற்ற எலும்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நாவடி வலை, இந்த எலும்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற அமைப்பை உடைய எலும்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலும்புக்கூட்டின் பாகங்கள்னு பாக்குறப்ப எலும்புக்கூட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அச்சு எலும்புக்கூடுன்னு ஒண்ணு இருக்குது. ஓகேவா, அச்சு எலும்புக்கூடும் இணையுறுப்பு எலும்புக்கூடும் ரெண்டும் பார்த்தோம். இந்த அச்சுலையும் இணையுறுப்புலையும் என்னென்ன பகுதியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப அச்சு எலும்புக்கூடுன்னு எடுத்து பாக்குறப்ப மனித உடல்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த உறுப்பெல்லாம் சேர்ந்து அச்சுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அச்சு எலும்புக்கூட்டுல மண்டை ஓடு, அடுத்தது முக எலும்புகள், அப்புறம் வேற என்ன அப்படின்னா மார்பக எலும்புகள், விலா எலும்புகள், முதுகெலும்புகள், இது எல்லாமே சேர்ந்து அச்சு எலும்புக்கூடு அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துடும். அப்ப மண்டை ஓடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே பாருங்க மண்டை ஓடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நமக்கு அடிஷனலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் இங்க நிறைவேற்றிக்கும். ஓகேவா, ஸோ மண்டை ஓட்டுல பாத்தீங்கன்னா இது சின்ன சின்ன எலும்புகள்லாம் நிறைய இருக்கும். ஆனா அதுல பேசிக்கா நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 22 எலும்புகள் எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து இந்த மண்டை ஓடு. அப்ப மண்டை ஓட்டுல உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து 22. ஓகேவா, அதுலயும் என்ன சொல்லணும்னா 8 எலும்புகள் ஒன்றாக இணைவதால் கிரானியம் அப்படிங்கிற ஒரு பகுதி உருவாகுது. மண்டை ஓட்டுல கிரானியம்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதை வந்து டயக்ராம்ல நான் காமிக்கிறேன் கிரானியம்னா என்னன்ட்டு. ஸோ இது வந்து கிரானியம், இது 8 எலும்புகள் ஒன்னா சேர்றதுனால இந்த கிரானியம் அப்படிங்கிற ஒரு பகுதி உருவாகிறது. மேலும் வந்து 14 எலும்புகள் இணைந்து முகத்தை உருவாக்குகின்றது. ஒரு முகம் அப்படின்னா மூக்கும் மொழியுமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு மூக்கும் மொழியும் லட்சணமா அழகா இருக்கணும்னா இந்த 14 எலும்புகள் சேர்ந்தாதான் உங்களுக்கு அந்த அமைப்புங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அசையும் மூட்டு கொண்ட ஒரே எலும்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்த்தாடை. நம்ம உடல்லயே பாத்தீங்கன்னா மண்டை ஓட்டுலயே அசையக்கூடிய ஒரே ஒரு எலும்பு, அசையக்கூடிய இந்த மாதிரி கேள்விதான் நமக்கு கேட்பாங்க. அதுப்போ நம்ம மண்டை ஓட்டுல பாத்தீங்கன்னா 22 எலும்புகள் இருக்குது. அதுல 8 எலும்புகள் சேர்ந்து என்ன பண்ணிருக்குன்னா கிரானியம் அப்படிங்கிற ஒரு உறுப்பை உருவாக்கி இருக்குது. 14 எலும்புகள் சேர்ந்து முகத்தை உருவாக்குகின்றது. அசையும் மூட்டு கொண்ட ஒரே எலும்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கீழ்த்தாவடை. ஓகேவா, கீழ்த்தாடைங்கிறது மட்டும்தான் வந்து அசையக்கூடியது. இப்ப நான் பேசுறப்பயே உங்களுக்கு தெரியும், என்னோட கீழ்த்தாடை வந்து உடம்புல முகத்துல பாத்தீங்கன்னா நரம்புகளோட அசைவு இருக்கும், ஆனா எலும்புகளோட அசைவு எதுவுமே இருக்காது. இந்த கீழ்த்தாவை மட்டுமே தான் அசைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஓகேவா, அப்ப மண்டை ஓட்டுல பாத்தீங்கன்னா கீழ்த்தாவை மட்டும்தான் அசையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஓகேவா, நகரக்கூடிய அந்த மூட்டு தசைகள்லாம் என்ன ஆகுன்னா இந்த அதாவது
தசை நார்களால் இருக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த தசை நார்கள்ங்கிறது வந்து ஒரு ரோப் மாதிரின்னு வச்சுங்க. நார் அதுலயே பேர் வந்துருச்சு. நாருங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்? கட்டுறதுக்காக யூஸ் ஆகும். அப்ப தசை நார்கள் என்ன? தசையெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கட்டுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது முதுகெலும்பு தொடர். இப்ப இதுல நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, முதுகெலும்பு தொடர் எடுத்தீங்கன்னா உடலோட பின்புறத்துல ஒரு நீண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து முதுகெலும்பு தொடர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மட்டும் இல்லாம இது மனிதனோட ஹைட், அதாவது என்ன உயரத்துல இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும். முதுகெலும்பு தொடர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன தனிப்பட்ட எலும்புகளால் நிறைய இருக்கும். அந்த எலும்புகள்லாம் சேர்ந்ததுதான் வந்து நம்மளோட முதுகெலும்பு தொடர்னே சொல்லுவாங்க. முதுகெலும்பு தொடர்ல வந்து 7 கழுத்து எலும்புகள், கழுத்துல இருந்து 7 எலும்புகளும், 12 மார்பு எலும்புகளும், 5 இடுப்பு எலும்புகளும், 5 ஓகே 5 குருத்த எலும்புகளும் மற்றும் 3 வால் எலும்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத்தனை எலும்புகள்லாம் சேர்ந்ததுதான் நம்மளோட நம்மளோட எலும்பு, அதாவது நம்மளோட இந்த முதுகெலும்பு. ஓகேவா? முள்ளெலும்போட வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட தண்டுவடத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம தலைப்பகுதியை தாங்கி நிக்குது. இப்போ ரீசெண்டா இன்னொன்னு சொல்லணும். இப்ப ரீசெண்டா இந்த யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா, சேவ் வர்ணிகாஸ்ரீ. நான் அகைன் நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்கிறேன். அது சேவ் வர்ணிகாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஆட் ஒண்ணு பார்த்திருப்பீங்க. ஸோ ஒரு தாய் வந்து அந்த குழந்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா என்னன்னா, அந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாதங்கள் தான் ஆகுது. 3 மாதத்துல தான் அந்த ஒரு 2 மாதம் கழிச்சு தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ரேரான ஜெனட்டிக்கல் டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்ப அந்த கண்டுபிடிக்கிறப்ப அவங்க என்ன நடந்திருக்கு, என்ன 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 ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டப்போ, இவங்களுக்கு வந்து SMA டைப் 2, இது வந்து ரேரான ஜெனட்டிக்கல் டிசார்டர் இது. இந்த டிசீஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து முதுகெலும்புல வந்து தண்டுவடத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும். இந்த குழந்தைக்கு வந்து எழுந்தெல்லாம் நடக்க முடியாது வளரும் காலங்கள்ல. அப்ப அதுல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணும். அந்த இன்ஜெக்ஷனோட காஸ்ட் வந்து 16 கோடி ரூபாய் அப்படின்னும் தமிழக அரசு கிட்ட வந்து நிறைய கோரிக்கைகள்லாம், அப்புறம் ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. நிறைய பேர் சேர்ந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக. கடந்த 4 மாதங்களா வந்து அந்த குழந்தைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா, இதுதான் இந்த விஷயங்கள் இதுக்காக தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரேரான ஜெனட்டிக் டிசீஸ் இது. இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து ஃபெமிலியராக எல்லாருக்குமே வருமா அப்படின்னு பார்த்தா, இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே இதோட 3வது ஆளுக்கா வந்து கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கான ஃபண்டிங் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, தண்டுவட பாதிப்பு. ஓகேவா? தண்டுவடம் வந்து தண்டுவடத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம தலைப்பகுதியுமே அது வந்து தாங்கி பிடிக்குது. அதுதான் வந்து இந்த முள்ளெலும்போட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விலா எலும்புகள். நம்மளோட உடம்புல உள்ள இந்த விலா எலும்புகள் இருக்குல்ல, விலா எலும்புகள் எல்லாத்தையுமே ஒன்னா இணைக்கக்கூடிய, பாதுகாப்பா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் செயல்படுகிறது. மார்பு இடுப்பு வளையங்கள் இணையும் இடத்திலும் வந்து இது என்ன பண்ணுதுன்னா ஒரு உறுதியை கொடுக்குது. ஓகேவா? மார்பு இடுப்பு வளையங்கள் இணையும் இடமாகவும் இது செயல்பட்டு அங்க வந்து ஒரு உறுதியை கொடுக்குது. மனித எலும்புக்கூட்டுல வந்து அசைவை, ஓகேவா? மனித எலும்புக்கூட்டிற்கு வந்து அசைவை கொடுக்கக்கூடியதும் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முள்ளெலும்புகள் தான். நடக்கவும் சரியான தோரணையில் வந்து நிமிர்ந்து நிற்கவும் உதவுவது பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டு முள்ளெலும்புகள் தான் அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே இதெல்லாம் பாத்துங்க. இதுல எத்தனை அப்படின்னு பாக்குறப்ப, இப்ப அடுத்தது வந்து மார்பெலும்பு அல்லது விலா எலும்பு அப்படின்னு பாக்குறப்ப, மார்பெலும்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க, எத்தனை ஜோடி எலும்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்ப விலாம எலும்பு வந்து மார்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நம்மளோட மார்பு பகுதியில் உள்ளதுதான் வந்து இந்த விலா எலும்புன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 12 ஜோடி விலா எலும்புகள் இருக்கும். ஓகேவா? விலா எலும்புகள் வந்து 12 ஜோடி எலும்புகள் இருக்கும். முன்புறத்துல வந்து 10 ஜோடி விலா எலும்புகளும் மார்பக எலும்புகளுடன் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். 2 ஜோடி விலா எலும்புகள் வந்து தனித்து காணப்படுகிறது. ஓகேவா? அப்ப 10 ஜோடி வந்து முன்புறத்துல இணைக்கப்பட்டிருக்கும். 2 ஜோடி மட்டும் என்ன பண்ணா தனித்து காணப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிதக்கும் விலா எலும்புகள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த 2 ஜோடி எலும்புகள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து என்னன்னா மிதக்கும் விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த விலா எலும்புகள் வந்து அசையக்கூடியது. ஓகேவா? எதனால அப்படின்னா, நம்ம விலா எலும்புகளுக்கு உட்பகுதியில தான் வந்து நம்மளோட நுரையீரல்லாம் இருக்குது. இப்ப நுரையீரலோட வேலை என்ன? சுருங்கி விரியும். ஓகேவா? ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு, அதாவது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு சைக்கிளுக்கு வந்து இந்த நுரையீரல் தேவைப்படுது. அப்ப நுரையீரல் என்ன பண்ணும்? சுருங்கி விரிகிறப்போ அது வந்து
ஸ்பேஸ் மாறும்ல, அதோட ஆக்குபேஷன் வந்து மாறும்ல. அப்ப அது மேல கவசமா இருக்கிற இந்த விலா எலும்புகள் என்ன ஆகும், அதோட ஷேப்பை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணும். அப்ப சுருங்கி விரிகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் தன்னைத்தானே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கக்கூடிய ஒரு பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்மளோட உடல்ல உள்ள நுரையீரல், இதயம், கல்லீரல் போன்ற அனைத்து உறுப்புகளையுமே வந்து மூடி பாதுகாக்கக்கூடியது வந்து நம்மளோட இந்த விலா எலும்புகள். அப்புறம் வந்து மனிதனுக்கும் ஒட்டகச்சிவிங்கிக்கும் வந்து கழுத்துல வந்து ஒரே எலும்பு தான் இருக்கும். இது வந்து என்னன்னுலாம் எவ்வளவுலாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷனா தான் கொடுத்திருப்பாங்க. மனிதனுக்கும் ஒட்டகச்சிவிங்கிக்குமே கழுத்துல வந்து ஒரே அளவுள்ள எலும்பு தான் இருக்குதாம். இப்ப ஏன் ஒட்டகச்சிவிங்கி மட்டும் கழுத்து இவ்வளவு நீளமா இருக்கு, நமக்கு ஏன் இவ்வளவு ஷார்ட்டா இருக்கு அப்படின்னா, அது பரிணாமத்தின் காரணமாக அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, வளர்ந்துருச்சு. அவ்வளவுதான். மத்தபடி எலும்புகளோட எண்ணிக்கை ஒண்ணுதான். ஓகேவா? அளவு மட்டும்தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது எலும்பு வளையங்கள். எலும்பு வளையங்கள்னு பாக்குறப்ப எலும்பு வந்து ரிங் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. சாதாரணமா நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றப்ப ஒண்ணும் இல்ல. இந்த கை ரெண்டுத்தையுமே இப்படி ரோல் பண்ணுவீங்க. ரோல் பண்றப்ப என்ன, இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருந்தாதான் வளையங்கிறது உங்களுக்கே தெரியும். சுத்துங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ப இததான் வந்து எலும்பு வளையங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எலும்புகள் எந்த இடத்துல போய் அமைஞ்சிருக்குதோ, எந்த இடத்துல பொருந்தி இருக்குதோ, அதை எலும்பு வளையங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப கை, கால்கள் இந்த இடத்துல எல்லாம், இடுப்பு பகுதியில இந்த இடத்துல எல்லாமே வந்து உங்களுக்கு வளையங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இணையுறுப்பு எலும்புக்கூடு. எலும்புக்கூட்டோட இணையக்கூடிய அந்த உறுப்புகள். ஓகேவா? எலும்புக்கூடோட நம்மளோட இணையக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளோட கைகளா இருக்கட்டும், மணிக்கட்டா இருக்கட்டும், இந்த மூட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து இணை உறுப்புகள். இதெல்லாம் வந்து எலும்புக்கூடோட இணையக்கூடிய ஒரு உறுப்புகள். ஓகேவா? இப்ப தோள்பட்டை எலும்பு அப்படிங்கிறப்ப வந்து தோள்பட்டை எலும்புனா என்ன, இதை வந்து காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்சுவலா காலர்னு நீங்க சொல்றோம்ல, அதுதான் இதுக்கு தோள்பட்டை எலும்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதோட பின்பக்கத்தை வந்து காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப அகண்டமா இருக்கும். ஓகேவா? ஹம், ஒரு தோள்பட்டைங்கிறது வந்து அப்படியே ஒரு அகண்டமான ஒரு பகுதியா இருக்கும். இது என்ன அப்படின்னா, மார்பக எலும்பும் மறுமுனையில் வந்து தோள்பட்டை வந்து சுத்தியாலும் உருவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு முனையில வந்து இதோட தோள்பட்டையோட ஒரு பகுதியில வந்து மார்பக எலும்புகள் வந்து இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு கீழே தானே, தோள்பட்டைக்கு கீழே தானே நம்மளோட வந்து மார்பு கூடு இருக்குது. அப்ப மார்பு கூடு பகுதி வந்து ஏதாவது அந்த சைட்ல தானே இணைஞ்சிருக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இதுவும் என்னன்னா ஒரு கிண்ணம் போன்ற அமைப்பா இருக்கும். அதாவது நம்மளோட மார்பக பகுதிகளுக்கு கிண்ணம் போன்ற ஒரு அமைப்பா சென்டர் பிளேஸா இருந்து, அதாவது நம்மளோட கழுத்து பகுதியும் தண்டுவட பகுதியையும் அதோட மார்பு கூடு, இது எல்லாத்துக்குமே ஒரு சென்டர் பிளேஸா இருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து நம்மளோட தோள்பட்டை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இடுப்பு எலும்பு. இடுப்பு எலும்பை வந்து இடுப்பு எலும்புன்னு சொல்றதை விட இடுப்பு குழின்னு கூட சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடுப்பு எலும்பு பாத்தீங்கன்னா என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். இந்த ஷேப்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிஸ்கட் ஆட்ல கூட பார்த்துருக்கலாம். இந்த கார்ட்டூன் ஆட்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, நாய் வந்து எலும்பு குட்டி இது எலும்பு தூக்கிட்டு போற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களே. அந்த ரெண்டு எலும்பை ஒன்னா சேர்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான், அந்த ஷேப் தான் அது. இன்னும் சொல்ல போனா இப்படி கூட வச்சுங்க, இப்படி கூட வச்சுங்க. ஓகேவா? சோ இப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி இருக்கிறதா எலும்பு. ஆனா இந்த இடுப்பு எலும்பு எப்படி இருக்கும்னா, அதுலயே கொஞ்சம் தட்டையா இருக்கும். ஓகேவா? தட்டையா இந்த மாதிரி ஒரு குழி போன்ற அமைப்பா இருக்கும். இந்த இந்த பகுதியில இருந்து தான் இந்த இடத்துல வந்து கால்களோட எலும்புகள் இணைக்கப்பட்டிருக்கும். இதோட மேற்பகுதியில பாத்தீங்கன்னா நம்மளோட உடலோட மேற்பகுதிக்குள்ள எலும்புகள் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து இடுப்பு எலும்பு கூடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அச்சு பற்றிய ஒரு அதாவது அச்சு போன்ற அமைப்புல வந்து இணைக்கப்பட்டு இருக்கும். ஓகேவா? அடுத்தது கை எலும்பு, கால் எலும்பு. ஸோ கை எலும்பு அப்படிங்கிறப்ப வந்து ஒன்றும் இல்லை. கைங்கிறது வந்து முன்னங்கை, பின்னங்கை. இந்த முன்னங்கை அப்படிங்கிறப்ப கை வந்து ஒரு சைடு மட்டும்தான் நம்மளால வளைக்க முடியும். இன்னொரு சைடு வந்து வளைக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி காலுமே வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் மடக்க முடியும். இன்னொரு பக்கம் மடக்க முடியாது. அப்போ ஒரு அச்சை பற்றிய ஒரு எலும்புகள் தான் வந்து இந்த கை எலும்புகளும் கால் எலும்புகளும். கை எலும்பு என்பது என்னன்னா ஹீமரஸ். ஓகேவா? ஹீமரஸ் அதாவது மேற்கை எலும்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து, அதாவது மேற்கை எலும்புனா ஒன்றும் இல்லை, இந்த மேல உள்ள கையோட எலும்பு வந்து ஹீமரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறு ஆறு எலும்புகளை வந்து பாத்தீங்கன்னா அல்னா அல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறு எலும்புகள் அல்னா. அப்புறம் வந்து கார்புகல்ஸ் அப்படிங்கிறது மணிக்கட்டு எலும்புகள் வந்து கார்பல்கள், அதாவது கார்பல்கள்ங்கிறது வந்து மணிக்கட்டு எலும்புலும், அதோட மட்டும் இல்லாம வேற என்ன அப்படின்னா உள்ளங்கை எலும்பு, விரல் எலும்பு அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து மேல்கை எலும்புகள். ஓகேவா? இந்த எலும்புகள் மட்டும் இல்லாம வேற என்னென்ன இருக்குன்னா, இதெல்லாம் வந்து ஒரே திசையில மட்டும்தான் நகரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் அதன்
இன்ஃபர்மேஷனா நீங்க பாத்துங்க. பட் எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படின்னா இருக்காது. உங்களுக்கு மெயினா கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இதுவரையும் கேட்கப்பட்டதுலேயே வந்து மண்டலம் எலும்புகள்ல பாக்குறப்ப எலும்புகள் எத்தனை எலும்புகள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்ப மார்பு கூட்டுல எத்தனை எலும்பு இருக்கும், தலைப்பகுதியில எத்தனை எலும்பு இருக்கும், இடுப்பு பகுதியில எத்தனை எலும்பு இருக்கும், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஓகே மிகப்பெரிய எலும்பு எது, மிக சிறிய எலும்பு எது, இததான் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த மாதிரிதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி ஆயிக்கீங்க. அடுத்தது வந்து மூட்டுகள். மூட்டுனா என்னன்னா, இரண்டு தனித்தனி எலும்புகள் இருக்குல்ல, ரெண்டும் சேர்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து மூட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் மூட்டும்பாங்க. ஆனா இந்த மூட்டுக்குமே என்னன்னா, இடையில வந்து மூட்டுல வந்து அந்த நல்லி நம்ம சொல்லுவோம்ல, நல்லி எலும்பு சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் சவ்வுன்னு சொல்லுவாங்க. மூட்டோட சவ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த சவ்வு பகுதியில வீக்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ அதாவது நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, வீட்டுல வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, ரெண்டு எலும்புகளுக்கும் இடையில ஒரு ஜவ்வு போன்ற ஒரு பகுதி இருக்கும். இந்த பகுதியில வந்து வீக்கமாவோ இல்ல அழுத்தமாவோ ஏற்பட்டுச்சுன்னா அங்க வந்து ஒரு இன்ஜூர் ஆகும். ஓகேவா? அதனாலதான் வந்து வலிங்கிறது ஏற்படும். இததான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அப்ப மூட்டுகள் அப்படிங்கிறப்போ ரெண்டு அசையக்கூடிய நகரக்கூடிய ரெண்டு உறுப்புகளை ஒன்றா இணைக்கக்கூடிய ரெண்டு எலும்புகளை இணைக்கக்கூடிய ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து என்ன அப்படின்னா மூட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுலயே மூட்டுலயே வந்து நகரக்கூடிய மூட்டு நகராத மூட்டுன்னே இருக்குது. ஓகேவா? அப்படி எப்படின்னா ஸ்டேபிளா கான்ஸ்டன்டா இருக்கும். அது நகரவே நகராது. அந்த மாதிரி மூட்டுகளும் இருக்குது. அதே சமயம் சற்று நகரக்கூடிய மூட்டுகளும் இருக்கு. இப்ப கால் மூட்டுலாம் சில பேர் சொல்லுவாங்க, மூட்டு கழண்டு கீழே விழுந்து அடிபட்டாங்கன்னா மூட்டு கழண்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நகரக்கூடிய மூட்டுகள். இதே வந்து நகராத மூட்டுகளும் இருக்குது. இப்ப இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா, உள்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகராது. அப்படியே தான் இருக்கும். அப்ப இது வந்து நகராத மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முட்டியில இந்த இந்த சைட்ல உள்ள பகுதி, அதாவது கையோட இந்த பகுதியில சில பேருக்கு வந்து மூட்டு ஏறிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நகரக்கூடிய மூட்டுகள். ஓகேவா? சற்றே நகரக்கூடிய மூட்டுகள். அடுத்தது அசைய மூட்டுகள். அசைய மூட்டுகள்ல ஃபர்ஸ்ட் மூட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பந்து கிண்ண மூட்டு. ஒரு பந்து மாதிரி கிண்ண ஷேப்ல இருக்கும். கிண்ணம் எப்படி இருக்கும்? ஒரு குழி தாங்கிற மாதிரி இருக்கும்ல, இததான் வந்து பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டு எந்த மூட்டு பந்து கிண்ண மூட்டுக்கு உதாரணம் என்ன பாத்தீங்கன்னா, நம்மளோட தோள்பட்டை. இப்ப தோள்பட்டை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன். எலும்பு கூடோட டயக்ராம்னா பார்த்திருப்பீங்க. அதுல பாக்குறப்ப அந்த இடம் வந்து ஒரு கிண்ணம் மாதிரியே ஒரு பவுல் மாதிரியே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பந்து கிண்ண மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தோள்பட்டை இல்லைன்னா இடுப்புல உள்ள மூட்டை தான் வந்து நம்மளோட பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயக்கமானது 3 திசைகளில் நடைபெறும். இவ்வகையான மூட்டு பெரிய அளவிலான இயக்கங்களை அனுமதிக்கின்றது. அப்போ இந்த பந்து கிண்ண மூட்டையோட வேலை என்னன்னா, பெரிய அளவிலான இயக்கங்களை சும்மா லைட்டாலாம் அது நவுறதெல்லாம் கிடையாது. நம்ம நடக்கணும்ல, நம்ம நடக்கணும், ஒரு பொருளை தூக்கணும், நம்மளோட வேலையெல்லாம் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப அந்த ஒர்க் ஹெவியா இருக்கும். ஓகேவா? அப்ப பெரிய வேலைகளை செய்வதற்காக தான் இந்த பந்து கிண்ண மூட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு மூட்டுகள்லயே பாக்குறப்ப என்னென்ன டைப் ஆஃப் மூட்டுகள் இருக்குது அப்படின்னா, அடுத்தது கீழ் மூட்டுன்னு இருக்குது. கீழ் மூட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட முழங்கால் முழங்கையில இருக்கிற மூட்டு தான் வந்து கீழ் மூட்டுங்கிறாங்க. அப்ப கீழ் மூட்டோட பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு உருளை ஷேப்ல இருக்கும். ஓகேவா? உருளை வடிவ எலும்பின் புடைப்பு அருகில் வந்து இது வந்து ஒரு குழி பகுதியில் வந்து இணைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட வேலை என்னன்னா, ஒரு திசையில் மட்டுமே இயக்கம் நடைபெறும். ஏதாவது ஒரே ஒரு சைட்ல மட்டும்தான் அதோட இயக்கம் இருக்கும். இதுதான் வந்து கீழ் மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூளை அச்சு மூட்டு அல்லது கழலச்சு மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முள்ளெலும்புகள்லாம் இருக்குல்ல, நம்ம உடம்புல முள்ளெலும்புகள் இருக்குன்னு பார்த்தோம்ல, அதாவது 12 ஜோடி வந்து முள்ளெலும்புகள்ல வந்து அங்க எலும்பு ஜோடிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அந்த முள்ளெலும்புகளை இணைக்கக்கூடிய ஒரு மூட்டு தான் வந்து இந்த முள்ளெலும்பு அச்சு மூட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட வேலை என்னன்னா, இது திசையில மட்டுமே இயங்கும். ஒரே ஒரு திசையில மட்டும்தான் இயங்கும். இவ்வகை மூட்டு வந்து நீளமான அச்சை மட்டுமே பற்றி சொல்ல அனுமதிக்கிறது. நீளமான அச்சைனா ஒரு பேஸா, அதாவது ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு டேர்ன் பண்ற மாதிரி நம்ம பாடியை பார்த்தீங்கன்னா 360க்கு நம்ம ரொட்டேட் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி உள்ள இதுல ஒரு நீளமான அச்சை மட்டுமே பற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
மணிக்கட்டு. ஓகேவா? ஸோ மணிக்கட்டுனா நமக்கு தெரியும். மணிக்கட்டுங்கிறதும் சிம்பிள் ஒரே ஆக்சிஸ்ல வந்து இயங்கக்கூடிய மூட்டுகள். அப்ப என்ன அப்டின்னா, நம்ம உடல்ல இருக்கிற நெறைய மூட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு திசையிலேயே இயங்கக்கூடிய மூட்டுகள் தான். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் வந்து என்னன்னா, இருபுறமுமே இயங்கக்கூடிய மூட்டுகளா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. அடுத்தது வழுக்கு மூட்டு. இந்த வழுக்கு மூட்டு தான் என்னன்னா, 3 கோணங்களிலும் அசைவு ஏற்படும். சில நேரம் என்னன்னா, இந்த முள்ளெலும்பு, அதாவது முள்ளெலும்பு, முதுகெலும்புகள்லாம் இருக்கக்கூடிய மூட்டு பார்த்தீங்கன்னா, வழுக்கு மூட்டுன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட தட்டையான மற்றும் ஒத்த அமைப்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கோணங்களிலுமே அசைவுகளுக்கு உண்டாகக்கூடிய ஒரு மூட்டு தான் இந்த மூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சோன மூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, கட்டை விரல், தோள்பட்டை விரல் மற்றும் உட்செவி இந்த பகுதிகள்லாம் இருக்கக்கூடிய மூட்டு. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகிழ்வு நீட்டிப்பு மற்றும் கடத்துதல் சேர்க்கை இயக்கங்கள் போன்ற வேலைகள் எல்லாம் வந்து இது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் நமக்கு இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் தான் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சினோவியல் மூட்டு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சினோவியல் மூட்டு அப்படின்னா, சினோவியல் திரவம்னா என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. நாம எலும்பு நல்லி சாப்பிடுறோம்னு சொல்றோம்ல, நான் அதான் சொல்ல வந்தேன். எலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் வந்து ஒரு பசை போன்ற ஜவ்வு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இதைதான் வந்து சினோவியல் திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சினோவியல் திரவம் கம்மியாக மூட்டுகளுக்கு வந்து இடையில வந்து தேய்மானங்கிறது, அதாவது மூட்டுகளுக்குள்ள அந்த நழுவும் தன்மை, வளவழுப்பு தன்மையானது கம்மியா போயிடும். அப்ப என்னன்னா, எலும்புகள் வந்து ஒன்னோட ஒண்ணு உரச ஆரம்பிச்சிடும். அப்ப என்னன்னா, மூட்டு வலியானது ஏற்படும். ஓகேவா? இதுதான் இந்த சினோவியல் திரவத்தோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, சினோவியல் மூட்டுனா 2 எலும்புகளுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்தும் குருத்தெலும்பால் இணைக்கப்பட்ட திரவம் நிரம்பிய குழிகளை உடைய மூட்டுகளே சினோவியல் மூட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 2 எலும்பு இருக்கும். அந்த 2 எலும்புக்கும் இடையில குருத்தெலும்பு, ஓகேவா? குருத்தெலும்பு நம்ம சொன்னோம்ல, அதுதான் நல்லி. ஓகேவா? அந்த எலும்புகளால் இணைக்கப்பட்ட திரவம் நிரம்பிய, இததான் வந்து எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சினோவியல் திரவம். நிறைய பேருக்கு சயின்ஸ் படிக்கலன்னா தெரியாது, சினோவியல் திரவம்னா என்னன்னே தெரியாது. அதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சினோவியல் திரவம், இந்த இந்த திரவங்களால் உள்ள மூட்டு தான் வந்து சினோவியல் மூட்டுகள்னு சொல்றாங்க. இது வந்து டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு அப்படின்னு சொல்றாங்க. டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, இவை எலும்புகளுக்கு இடையே காணப்படும் மிகவும் நெகிழ்வான மூட்டு. ஏனெனில் எலும்புகள் நேரடியாக இணைக்கப்படுவதில்லை. 2 எலும்பையும் டைரக்ட் டு டைரக்ட் வந்து நம்ம வந்து இணைக்கிறது கிடையாது. ஏன்னா இணைச்சோம்னா அந்த எலும்புகள் வந்து கடினமானது. அப்போ ஒன்னோட ஒண்ணு உராய்வு ஏற்படுறப்ப அதுல வந்து வலிகளும் வேதனைகளும் தான் அதிகமாகும். அதனாலதான் என்னன்னா, அந்த இடத்துல எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, இந்த எலும்பு குருத்தெலும்புகள் மூலயமா இணைக்கப்பட்டு, இந்த குருத்தெலும்புகள்லயும் பாத்தீங்கன்னா சினோவியல் திரவம் நிறைந்த குருத்தெலும்பா இருக்கும். ஓகேவா? அந்த சினோவியல் திரவம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அந்த குருத்தெலும்பு வந்து வீக்கம் அடைய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து குருத்தெலும்பு வீக்கம், தசை வீக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதனாலதான் மூட்டு வலிகள்லாம் ஏற்படுது. ஓகேவா? இவை எளிதாக நகரும் தன்மை கொண்டவை. சினோவியல் மூட்டுகள் 4 முக்கியமான அம்சங்களை கொண்டுள்ளன. ஒண்ணு என்னன்னா, மூட்டுகளின் அழற்சி என்பது பொதுவாக ஏற்படும் குருத்தெலும்பின் உராய்வின் காரணமாக அல்லது மூட்டுகளின் சினோவியல் திரவம் கம்மியாகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் சொல்றாங்க. நான் ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன். சினோவியல் திரவம் கம்மியாயிடுச்சுன்னா மூட்டுகள்ல வந்து ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மூட்டுகளின் அலர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோய் வந்து எங்க அப்படின்னா, கீழ்வாதம் இல்லைன்னா கீழ் வீக்கம், அதாவது மூட்டு வீக்கம் போன்றதான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கீழ் வீக்கம், மூட்டு வீக்கங்கிறத வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. மூட்டுகளில் வந்து யூரிக் அமிலம் வந்து படிந்தாலும் இந்த மூட்டு வீக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறப்ப சிலர் மூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னா நார்மலா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து கிட்னில வந்து அந்த யூரிக் ஆசிட் வந்து ஃபில்டர் பண்றதுக்கான கண்டென்ட் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்திருக்கும். அப்ப யூரிக் ஆசிட் வந்து ப்ராப்பரா வந்து ஃபில்டர் ஆகாம இருக்கிறப்போ அந்த யூரிக் ஆசிட் எங்க வந்து செட்டில் ஆகும் அப்படின்னா, இந்த மூட்டுகளுக்கு இடுக்குல தான் வந்து செட்டில் ஆகுமா. ஸோ எங்க அப்படின்னா, இந்த சினோவியல் திரவம் இருக்கிற இடத்துலயோ இல்ல இந்த மூட்டுகளுக்கு இடுக்குல இருக்கிற அந்த மூட்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில வந்து அந்த திரவமானது வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அங்க என்னன்னா, சினோவியல் திரவத்தோட வேலை வந்து கம்மியாயிடும். ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு திரவத்தை கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்காதுல்ல. அப்ப சினோவியல் திரவத்தோட சுரப்புங்கிறது கம்மியாகும். அப்போ மூட்டுகள்ல வந்து
தேய ஆரம்பிக்கும். அப்போ உடம்புல வந்து பிரச்சனைகள் இருக்கும். அப்ப வந்து மூட்டு வலி பிரச்சனைனா மூட்டு வலியை மட்டும் சார்ந்து இருக்காது. அது வந்து இந்த யூரிக் ஆசிட் ஃபில் பண்றது, அதாவது சிறுநீரக பாதிப்பா கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட அதாவது உறுப்புகளோட பண்புகள் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் தசைநார்கள்னா வலுவான நார்த்திஸ் அமைப்பு. இதோட செயல்பாடு என்னன்னா எலும்புடன் எலும்பை இணைப்பதுதான் வந்து தசைநார்கள். இதை ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் கூட கேட்கறதுக்கு அதாவது என்ன மாதிரினா ஒவ்வொரு உறுப்போட ஃபங்க்ஷனையும் கொடுத்துட்டு இதுல எது, ஏன்னா சயின்ஸ்ல வந்து ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா கொஸ்டின் கேட்காம 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது சரியான கூற்று அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரியும் பாத்துங்க. எலும்புடன் எலும்பை இணைப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தசைநார்கள். மூட்டுகளில் உள்ள எலும்புகளின் முனைகளை சுற்றியுள்ள கண்ணாடி போன்ற மென்மையான குருத்து எலும்பு தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சினோவியல் எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சினோவியல் திறம், அதாவது குருத்தெலும்பு தான் வந்து மூட்டு. ஓகே, மூட்டோட குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. இந்த சினோவியல் திரவம் என்ன அப்படின்னா குருத்தெலும்புக்கு இடைப்பட்ட பகுதியில ஒரு திரவ போன்ற பகுதியை தான் வந்து சினோவியல் திரவம் சொல்லுவாங்க. மூட்டுக்குழிகளுக்குள் இடையில வந்து ஒரு வெள்ளையா, ஓகேவா, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட வழுவழுப்பு தன்மை நிறைந்த, அதுதான் நல்லி எலும்புன்னு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படி சொன்னேன். ஓகேவா. அடுத்தது குருத்தெலும்பு மூட்டு. அடுத்தது மூட்டு காப்சியூல் அப்படிங்கிறது என்னன்னா நச்சுத்தன்மையுடைய காப்சியூல் மூட்டுகளை வந்து வலுப்படுத்த உதவுவது தான் வந்து இந்த மூட்டு காப்யூல்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினோவியல் சவ்வு இருக்குல்ல, இந்த சினோவியல் சவ்வுக்கு வெளியே வந்து ஒரு நார் போன்ற கேப்சூல் போன்ற படலத்தை கூடிய ஒரு அமைப்பு, இது அடுக்கடுக்கா லேயரா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, சினோவியல் சவ்வு மூட்டுகளை வரிசைப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் சினோவியல் திரவத்தையும் வந்து சுரக்குவது தான் இதோட பணி. மூட்டு கேப்சூலோட வேலை என்னன்னா சினோவியல் திரவத்தை சுரக்கும். உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, சினோவியல் திரவம் வந்து எங்க சுரக்குகிறது அப்படிங்கிறது கேட்பாங்க. அது என்னன்னா அந்த மூட்டுகளுக்கு இடையில் சுரக்கும். ஆனா அது சுரப்பதற்கு காரணமான பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்சியூல் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான பகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இதுதான் வந்து நம்மளோட எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபுல்லா உட்காந்து தரவுலாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எலும்பு மண்டலம் அப்படிங்கிறப்போ இவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க மெயினா பாத்துங்க. இப்ப பாருங்க, நான் சொன்னேன்னு ஒரு குழி போன்ற பகுதியா இருக்கும், அதாவது இடுப்பு எலும்பு எப்படி இருக்கும்னு சொன்னேன்ல. இதுதான் இடுப்பெலும்பு பகுதி. இந்த பகுதி தான் வந்து இடுப்பெலும்பு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இதுதான் நம்மளோட மனித உடல்ல. இந்த இந்த பகுதி பொருட்கள்லாம் சேர்ந்ததுதான் வந்து நம்மளோட மண்டையோடு. இதை நீங்க அப்படியே பார்த்துங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா வந்து இந்த டாபிக்லாம் வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணும். பட் நமக்கு தேவை, அதனால வேற வழி கிடையாது. இதெல்லாம் நம்ம படிச்சுதான் ஆகணும். இப்ப பாருங்க, விலா எலும்பு கூட்டுல பாத்தீங்கன்னா 12, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல உள்ளதுதான். நீங்க ஸ்கூல் புக்ல என்ன இருக்குதோ அதை தவிர்த்து நீங்க வெளில போயிட வேண்டாம். இதை மட்டுமே பாத்துங்க, முடிஞ்சால் பாத்துங்க. ஏன்னா ஸ்கூல் புக்லயுமே நிறைய கண்டென்ட் இருக்குது. நான் வந்து இந்த உடல் இயங்கியல் இந்த டாபிக் ரிலேட்டடா ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். அதுல நீங்க பாத்துங்க, எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன். நீங்க பாத்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துங்க. சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம செஷன் கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எலும்பு மண்டலம் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது என்னன்னா தசை மண்டலம். எலும்பு மண்டலத்தை தொடர்ந்து தசை மண்டலம். ஏன்னா அப்படியே எல்லாத்துக்குமே அப்படியே கனெக்ஷன்ஸ் இருக்குது. எலும்பு எல்லாம் எதில் சுத்தி இருக்கும்? தசைகளை சுத்தி இருக்கும். அப்ப அதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து தசை மண்டலம். அப்ப உடல்ல உள்ள அனைத்து தசைகளுமே சேர்ந்த ஒரு அமைப்பு தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, தசை மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பலாம் வந்து சீரியஸா சொல்றேன், இவ்வளவு இதா சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பயாலஜி, இன்னும் சொல்ல போனா இந்த டாபிக் அப்படி படிக்க வேண்டாம். ஜஸ்ட் வாட் இஸ் வாட், அங்கங்க பாக்ஸ், டு யூ நோ, அப்புறம் மெயினா நீங்க படிக்கிறப்ப தெரியும்ல, இதெல்லாம் ரத்தம்னா என்னென்ன வகை இருக்கு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும், டிஃபால்ட்டா தெரியும். பட் இருந்தாலும் அதுல வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் படிச்சுங்க. அந்த 5 கேள்வியில 2 கேள்வி அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த 2 கேள்விக்காக நம்ம வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. அது கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிட்டு என்னன்ட்டு வாட் இஸ் வாட்னு அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா.
ஸோ தசை மண்டலம். தசை மண்டலம் அப்படிங்கிறப்ப நமது உடல்ல உள்ள எலும்பு மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்துடன் சேர்ந்துதான் வந்து இந்த தசை மண்டலம் வந்து உடல் அசைவுக்கு உதவுது. அப்ப உடல் அசைவுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்பு மண்டலமும் தேவை, நரம்பு மண்டலமும் தேவை, தசை மண்டலமும் தேவை. தசைகள் இருந்தாதான் வந்து உறுப்பா தெரியும். ஓகேவா? இதுதான் இயக்கம். அதுக்கூட இயக்கத்துக்கு பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்புகள். எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம உடல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட இயக்கங்கள் இருக்கும். ஆனா இதுக்கும் மேல இன்னொன்னு என்னன்னா நரம்புகளோட தூண்டுதல் இல்லாம, செயல்பாடுகள் இல்லாம, அந்த இரத்த ஓட்டத்தோட வழிபாடு இல்லாம வந்து நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து இயக்கம்ங்கிறது வந்து முழுமை பெறாது. சில பேருக்கு கூட வந்து மூளையில அடிபட்டுடுச்சு, தலையில அடிபட்டுடுச்சு, அதனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுடுச்சு, அவரால எந்திரிச்சு நடக்க முடியாது, கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட இயக்கங்களை பத்திலாம் வந்து நமக்கு வந்து அந்த நியூஸை வந்து யாரு நமக்கு பாஸ் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மைய மண்டலம், அதாவது நரம்பு மண்டலம் இருக்குல்ல, நரம்பு மண்டலத்து மூலயமா தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு வந்து இயக்கங்கள் வந்து ஆணையிடப்படும். அதுக்கப்புறம் தான் உங்களோட பாடி வந்து ஆக்டிவேட் ஆகும், இயக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னாலோ இல்ல நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு நரம்புல வந்து அப்ப காலுக்கு போற நரம்புல வந்து ரத்த ஓட்டம் கம்மியா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து கால் மரத்து போக கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் கால் மரத்து போகுதுமாங்க, பாடி ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கால் வந்து மரத்து போகுதுமாங்க. என்ன அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் தடைபடும். ஓகேவா? அப்ப இந்த மூணு மண்டலங்களும் சேர்ந்துதான் வந்து மனித உடலை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடல்ல வந்து தசை மண்டலங்கள்ல வந்து 3 வகையான தசை மண்டலங்கள் இருக்குது. ஒண்ணு என்னன்னா எலும்பு தசைகள், இன்னொன்னு மென் தசைகள், இன்னொன்னு இதய தசைகள் அப்படின்ட்டு 3 வகையான தசை மண்டலங்கள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட தசை மண்டலம். ஓகேவா? ஸோ இதுல என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட தசை மண்டலம். ஸோ இதுல என்னன்னா எலும்பு தசைகள் தனியா இருக்குது, மென் தசைகள் தனியா இருக்குது, இதய தசைகள் தனியா இருக்குது. இந்த 3 தசைகளும் சேர்ந்ததுதான் நம்மளோட எலும்பு மண்டலம் சொல்றாங்க. இந்த மென் தசைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென் தசைகளை பாருங்க. மென் தசைகள்ங்கிறது உணவு குழல், இரைப்பை நீர், ஓகேவா? உணவு குழல், இரைப்பை நீர், தமனிகள் மற்றும் பிற உள்ளுறுப்புகளின் சுவர்களில் காணப்படும். இதுதான் வந்து மென் தசைகள்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கும்னா சாஃப்டா இருக்கும். மென் தசைகள் அப்படின்னாலே என்ன சாஃப்டா இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். சாஃப்டா இருக்கும்னா எப்படி இருக்கும்? நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து சதைகளால், அதாவது இந்த மாதிரி வந்து சதைகளால் ஆனது தானே. இந்த சதைகள்லாம் எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. மென் தசைகள்ங்கிறது உணவுக்குழல், சிறுநீர் பை, தமனிகள், பிற உறுப்புகளில் உள்ள சுவர்களில் காணப்படும். இததான் மென் தசைகள்னு சொல்றாங்க. அடுத்தது இதய தசைகள். இதய தசைகள்ங்கிறப்போ உங்களுக்கு தெரியும், இதயத்துல உள்ள தசை இதய தசை, அவ்வளவுதான். இதயத்தின் சுவர் இதய தசைகளால் ஆனது. இது சீராகவும் தொடர்ச்சியாகவும் இதயத்தை துடிக்க வைக்க வைக்கிறது. அப்போ இதயம் வந்து கான்ஸ்டன்டா ஒரே மாதிரியா ஒர்க் பண்ணணும், சீரா இயங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதய தசைகள் மெயின். அப்போ ஓகே, இதய தசைகள் இருந்தா மட்டும்தான் இதயமானது சீரா இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது 2. ஓகேவா? இந்த 2ம் நமக்கு மெயின். ஸோ அடுத்தது நமக்கு என்ன மாதிரி தசை இருக்குது அப்படின்னு பாக்குறப்போ எலும்பு தசைகள். அப்ப எலும்பு தசைகள்னா என்ன அப்படிங்கிறப்ப இது வந்து வன்மையா இருக்கும். ஓகேவா? மென் தசைங்கிறது மென்மையா இருக்கும். அப்ப எலும்பு தசைங்கிறது எலும்பு எப்படி இருக்கும்? அழுத்தமா இருக்கும்ல, உறுதியா இருக்கும்ல. அப்ப அது வந்து வன் தசைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எலும்பு தசைகள் எப்படி இயங்குகிறது, அதாவது தசைகள் எப்படி இயங்குகிறதுனா தசைகளால் வந்து தனியா வந்து தள்ள முடியாது. ஓகேவா? இழுத்து கொள்ள மட்டுமே இயலும். அப்ப தசைகளால வந்து என்ன பண்ணா இப்படி இழுக்க தான் முடியும், அதை தள்ள முடியாது. அப்ப அந்த தள்ளுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மூட்டுகளில் எலும்புகளை அசைவிக்க இரு தசைகள் தேவைப்படுகிறது. அதுல வந்து ஒண்ணு வந்து சுருங்கும் போதும் இன்னொன்னு விரியும் போதும் நடக்கும். அப்போ உங்களால தசைகள் பொதுவாவே வந்து இப்படி நீட்டக்கூடிய தன்மை கிடையாது, அதை சுருக்கக்கூடிய தன்மை தான் உண்டு. அப்போ இந்த நீட்டக்கூடியதுக்கு ஏதோ ஒரு தசை ஒண்ணு தேவைப்படுதுல. அப்ப 2 வகையான தசைகள் நம்ம உடம்புல இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னு பாக்குறப்போ ஒண்ணு வந்து சுருக்கக்கூடிய தசை, இன்னொன்னு வந்து நீட்டக்கூடிய தசை. இந்த தசைகள் போது அதாவது தசை சுருங்கும் போது மட்டுமே மற்றொன்று வந்து விடிவடைகிறது. அப்ப நீங்க இப்படி மடங்குறப்போ உங்களுக்கு நீண்டு இருக்கும்ல அந்த தசைகள், அந்த தசைகள்லாம் வந்து விரிவடையும். இப்ப நான் இப்படி சுருக்கிறப்ப அதெல்லாம் விரிவடையும். அதை நான் இப்படி இப்படி நீட்டுறப்ப என்ன ஆகும்னா அந்த தசைகள்லாம் சுருங்கும். இதுக்கு என்ன அப்படின்னா பலூன் இருக்குல்ல, பலூனை வந்து என்னன்னா ஒரு சைடு நம்ம அழுத்துறப்போ இன்னொரு சைடு பிதுங்கிட்டு வரும் அப்படின்னு பார்த்திருக்கோம்ல. அந்த மாதிரி உள்ளதுதான் இது. இப்போ ஒரு சைடு நீங்க அழுத்துனீங்கன்னா இன்னொரு சைடு காத்தானது வந்து பிதுங்கிட்டு வரும். அதே போலதான் இந்த கையை நான் இப்படி நீட்டுறேன் அப்படின்னா இதுல வந்து மடக்கக்கூடிய தசைகள் இருக்கும். அந்த மடக்கக்கூடிய தசைகள் வந்து நீண்டு போக ஆரம்பிச்சிடும். இப்ப நான் இங்க மடக்குறேன் அப்படிங்கிறப்போ இந்த தசைகள்லாம் மடங்கிடுச்சு, அந்த தசைகள்லாம் வந்து விரிவடைய ஆரம்பிச்சு, அதாவது பேக் சைட்ல இப்படி இழுத்துக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி உள்ளதான் வந்து சொல்லியிருக்காங்க.
அப்போ முன்னங்கையை மேலும் கீழும் அசைக்க இருதலை, அதாவது இரு தலை தசைகள் வந்து முத்தலை தசைகள் என இரு வகையாக தசைகள் வந்து தேவைப்படுகிறது. அந்த தசைகள் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா முன்னாடி உயர்த்துறதுக்கும் இல்ல மடக்கிறதுக்கும் தூக்குறதுக்கும் இறக்குறதுக்கும் அப்படின்னுட்டு இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து இது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. எலும்பு தசைகள் வந்து நம்ம உடல்ல உள்ள எலும்புகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய தசை தான் வந்து எலும்பு தசைன்னு சொல்றாங்க. இப்ப எலும்புகள் அனைத்துலயுமே வந்து நம்ம தசைகள் வந்து மேல போத்தி இருக்குது. ஓகேவா? இது எலும்புகளோட சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய தசை தான் வந்து எலும்பு தசைகள்னு சொல்றாங்க. இந்த எலும்பு தசைகள் வந்து மனிதரோட விருப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்படும் நம்மளோட இயக்கங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கை தசைகள், கால் தசைகள், மென் தசைகள் நம்ம சொல்லியாச்சு, இதய தசைகளும் சொல்லியாச்சு. ஓகேவா? தசைகளோட பணிகள்ங்கிறப்போ அனைத்து இயக்கங்களும் உடலில் உள்ள தசைகளின் வழியாகவே செயல்படுகிறது. இதுதான் நமக்கு மெயின். ஓகேவா? அனைத்து இயக்கங்களுமே உடல்ல உள்ள தசைகள் மூலமா தான் செயல்படுது. இதை வந்து இதோட இன்னொரு பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல உள்ள எலும்பை வந்து பாதுகாத்து மேல வந்து ஒரு கவசம் போன்ற அமைப்பை வந்து உருவாக்கக்கூடியது. இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக் தெரிஞ்சதுதான். அப்ப நமக்கு என்ன தெரியாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப நீங்க கோவப்படுறீங்க, சிரிக்கிறீங்க. சில பேர் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே டக்குன்னு வந்து சிரிப்பு வந்துடும். நம்ம படிச்சதெல்லாம் வந்திருக்கே அப்படின்னுட்டு. அப்போ ஒரு இயக்கம் இருக்கும். நீங்க சிரிக்கிறதோ நம்ம கோவப்படுறதோ வந்து ஒரு உணர்வுன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா நம்மளோட உறுப்பு மண்டலங்கள்ல பாக்குறப்ப இதெல்லாமே ஒரு இயக்கம். ஓகேவா? சிரிக்கிறப்ப ஈன்னு பல்ல காமிச்சு சிரிக்கிறோம். சிரிக்கிறப்ப என்ன ஆகும்? இந்த இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு தசைகள்லாம் வந்து இயக்கத்துல ஆகுது. இதே கோவப்படுறப்ப ஆக்ரோஷமா இருக்கிறப்ப என்ன ஆகுது? ஆக்ரோஷமா ஆனோம்னா அப்போ நம்மளோட வந்து என்ன ஆகுதுன்னா இந்த தசைகள்லாம் ஒவ்வொரு இயக்கத்தும் ஆகுதுல்ல. இததான் நம்மளுக்கு கேள்வியெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா புன்னகிக்கும் போது 17 தசைகளும், கோவப்படும் போது 42 தசைகளும் தேவைப்படுகின்றன. இது வந்து ஒரு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்டிருக்காங்க. சாதாரணமாக ஒரு மனிதன் வந்து புன்னகிக்கும் போது 17ம், கோவப்படும் போது 42 தசைகளும் வந்து இயங்குகின்றன. அப்படியே அதை டபுள் மடங்கு தாண்டி வந்துருது. ஓகேவா? அப்ப இப்படி ஒரு ஞாபகம் வச்சுங்க. கம்மியா தான் சிரிப்பாங்க. இப்போ நிறைய பேர் சிரிக்க வேண்டாம். ஆனா கோவப்படுறப்ப மட்டும் பயங்கரமா கோவப்படும். எங்க இருந்துதான் வரும்னே தெரியாதுல்ல. அந்த மாதிரி கோபம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறப்ப கோபம் அதிகமா இருக்கணும் 42 தசைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நரம்பு தூண்டுதலின் போது வந்து தசைகள் வந்து சுருங்கி அதாவது சுருங்கி விரியும். அந்த சுருங்குறப்ப வந்து அது தடிமனாகவும், விரிவுகிறப்ப வந்து அது வந்து இலகுவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? இந்த மாதிரிதான் வந்து நமக்கு தசைகள் வந்து இருக்குது. சோ அடுத்தது மட்டும் இல்லாம கண்ணுலயுமே தசைகள் இருக்குது. ஓகேவா? அதிகமாக வேலை செய்யும் தசைகள் வந்து கண்ணுல தான் காணப்படுது. நம்ம வந்து தூக்கத்திலே இருந்தாலும் கண் வந்து ஒர்க் பண்ணிட்டு பாடியும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம உடம்புலயே வந்து அதிகமா வேலை செய்யக்கூடிய தசைகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுல தான் இருக்கு அப்படின்னுட்டு அறிவியல் பூர்வமாவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. தசைகளின் வகைகள் பாத்துங்க. ஸோ இதுதான். இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். இப்ப தசைகள்னு பாக்குறப்ப இந்த விரித்தசை எலும்புகள் ஃபர்ஸ்ட் வந்து விரித்தசை எலும்புகள், அப்புறம் தன்னிச்சையான தசை, அப்புறம் வரியற்ற மென்மையான தன்னிச்சையற்ற தசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வரித்தசை எண்கள் அப்படின்னு எலும்புகள், வரித்தசை இல்லைன்னா எலும்பு தசை அப்படிங்கிறதுனா, எலும்பு தசைனா என்ன? எலும்புகளோட சேர்ந்து செயல்படக்கூடிய தசைகள் தான் வந்து எலும்பு தசைகள். அப்ப எலும்புகளுடன் இணைக்கப்பட்டு இருக்கும் இது. ஓகேவா? சோ இது என்னன்னா பல உட்கருக்களை கொண்டிருக்கும். சோ இதோட பண்பு என்னன்னா தசைனாலே வந்து திசுக்கள்லாம் சேர்ந்துதான் உறுப்பு உறுப்பு மண்டலம்லாம் சேர்ந்ததுதான் வந்து மனித உடல் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இது பல உட்கருக்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னிச்சையான தசை அப்படின்னா என்னன்னா இதுக்கு வந்து எந்த கிளைகளும் இருக்காது. இதுக்கு வந்து பிரான்ச்சஸ் எதுவுமே இருக்காது. இதோட வேலை என்ன அப்படின்னா கை, கால், கழுத்து இந்த இடத்துல எல்லாம் வந்து சேர்ந்து அங்க போய் இயங்கி, அதாவது இங்கெல்லாம் வந்து தனித்தனியாவே இருக்கும். அந்த உறுப்புகள் அது ஒரு உறுப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுல எல்லாம் போய் தனித்தனியா இருக்கும். இப்ப கை தனியா, கால் தனியா. கை இல்லைன்னா உங்களால இயங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இயங்க முடியும். உயிர் வாழ முடியும். ஓகேவா? அதே மாதிரி கால் இல்லைனாலும் வாழ முடியும். இந்த மாதிரி வந்து தன்னிச்சையான உறுப்புகள் இதெல்லாம். இந்த மாதிரி இது இருக்க இந்த மாதிரி உறுப்புகள்ல இருக்கிற தசைகள்லாம் வந்து தன்னிச்சை உறுப்புகள்னு சொல்லுவாங்க. அதே அடுத்தது பாத்தீங்கன்னா வரியற்ற மென்மையான தன்னிச்சையற்ற தசை அப்படின்னா தன்னிச்சு இருக்க முடியாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது, நம்மளால செயல்பட முடியாது. இந்த மாதிரி உறுப்புகள் தான் வந்து தன்னிச்சையற்ற தசைகள். இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா கருவிழி, மூச்சுக்குழல், தோள்பட்டை, அப்புறம் மட்டும் இல்லாம ரத்த நாளங்கள். அப்படி இந்த ரத்த நாளங்கள்ல உள்ள சதையெல்லாம் நான் எடுத்துட்டேன்னா நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னா அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அப்ப இந்த உறுப்புகள்லாம் இல்ல அப்படின்னா இதெல்லாம் வந்து தன்னிச்சையற்ற தசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது நம்மளோட
தசை மண்டலம். தசை மண்டலம் வந்து ரொம்ப டெப்தாலாம் நம்ம வந்து போக வேண்டாம். என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்தது இதய தசை. இதய தசை அப்படிங்கிறப்போ இதயத்துல உள்ள தசை. நம்ம ஆல்ரெடி நம்ம இதயத்துல உள்ள தசை வந்து மென்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப இதயத்துல உள்ள தசைகள் இதய தசைகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது செரிமான மண்டலம். மண்டலத்திலேயே ரொம்ப முக்கியமான மண்டலம். ஏன்னா இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பட் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது வந்து செரிமான மண்டலம். இதுதான் வந்து நமக்கு நிறைய முறை வந்து இதுல இருந்து நமக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதோட பகுதி பொருட்களுமே நமக்கு அதிகமா இருக்கும். இப்ப செரிமான மண்டலம் அப்படின்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? மனிதன் வாழ்வதற்கு உணவு தேவை. ஓகேவா? மனிதன் வாழ்வதற்கு உணவு தேவை. ஸோ நம்ம உணவை வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? கார்போஹைட்ரேட்டா எடுத்துக்கிறோம், விட்டமின்ஸா எடுத்துக்கிறோம், புரோட்டீன்ஸா எடுத்துக்கிறோம், மினரல்ஸா எடுத்துக்கிறோம், தாது உப்புகள், கொழுப்புச்சத்து, பருப்பு வகைகள், கீரை வகைகள்ட்டு இப்படி அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள்ல இருந்து நமக்கு தேவையான உணவுப் பொருளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு வேணுங்கிற ஆற்றலை வந்து எடுத்துக்கிறோம். இந்த உணவுப் பொருட்கள்லாம் எப்படி வந்து நமக்கு வந்து ஆற்றலா மாற்றப்படுது? அதற்கு காரணம் என்ன? அதுக்கான மூலக்கூறுகள் என்ன? அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த டாபிக். ஓகேவா? செரிமான மண்டலம். நாம் உண்ணும் உணவானது எளிய மூலக்கூறுகளால் ஆனது. அதாவது நம்ம உண்ணும் உணவு வந்து எப்படின்னா ஆக்சுவலா வந்து நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா வேக வேகமா சாப்பிட்றோம். ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான மூலக்கூறுகளா இருக்கும். ஆனா இதை வந்து நமக்கு வந்து எளிய ஈஸியான மூலக்கூறு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆப்பிள் நான் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கும் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறேன், ஆப்பிள் கொடுத்தேன்னா நீங்க அந்த ஆப்பிளை வாங்கி நீங்க தான் வந்து தோல் உரிக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணணும், அப்புறம் தோல் உரிக்கணும், அப்புறமா அந்த நீங்க வந்து கட் பண்ணி அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் சாப்பிடணும். இதே வந்து நான் ஒரு ஆப்பிள் ஜூஸா குடிக்கிறேன்னு வச்சுங்க, எப்படி கொடுக்குறேன் உங்களுக்கு? அந்த ஆப்பிளை வந்து கட் பண்ணி ஆல்ரெடி நான் ஆப்பிள் கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி என்ன பண்றேன் உங்களுக்கு ஜூஸா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், ஒரு கிளாஸ்ல கொடுக்குறேன், நீங்க அப்படியே எடுத்து வச்சு ஸ்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்ப எது ஈஸியா இருக்குது உங்களுக்கு? ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறது. இதே தான் நமக்கு உடலுக்கும். அப்ப என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துங்க, கார்போஹைட்ரேட் ரைஸ் எடுத்துக்கிறோம், சப்பாத்தி எடுத்துக்கிறோம், இட்லி எடுத்துக்கிறோம், தோசை எடுத்துக்கிறோம், அண்ட் பன்னீர் எடுத்துக்கிறோம், மஷ்ரூம் எடுத்துக்கிறோம், மீட்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது லைக் சிக்கன் எடுத்துக்கிறோம், மட்டன் எடுத்துக்கிறோம், பீஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னுட்டு இப்படி பலவிதமான சிக்கலான மூலக்கூறுகள். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஹார்டு தானே. நீங்க பாருங்களேன், மட்டன் குக் பண்றப்ப என்னன்னா சில நேரம் வந்து 10 விசில் வைப்பீங்க குக் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. சில நேரம் வந்து 15 விசில் வைப்பாங்க, சில நேரம் 4 விசிலே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப என்னன்னா அதை வந்து கடினத்தன்மையா இருக்கும். அந்த கடினத்தன்மையை எளிமையா மாத்தணும் நம்ம. எதுக்காக? நம்ம சாப்பிட்றப்ப அது வந்து மென்மையா இருக்கணும் நமக்கு. நம்ம சாப்பிட்றப்ப என்ன ஆகும்? அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மென்னு சாப்பிட்றதுக்கும் சில பேர் எனக்கு குக்கே ஆகல, என்னால கடிக்கவே முடியல அப்படின்லாம் சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரிலாம் இல்லாம எளிமையா இருக்கணும். அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கணும்? எளிமையான மூலக்கூறுகளா இருக்கணும். ஆனா நம்ம அப்படி சாப்பிட்றது கிடையாது. கடினமான மூலக்கூறுகளா எடுத்துக்கணும். அப்ப நான் உண்ணும் உணவானது எளிய மூலக்கூறுகளான விட்டமின் தாதுக்கள் மட்டுமா, அதாவது விட்டமின் தாதுக்கள்லாம் எளிய மூலக்கூறுகள். ஆனா நம்ம எடுத்துக்கிறது எப்படி இருக்குன்னா சிக்கலான மூலக்கூறுகள். லைக் எதுனா கார்போஹைட்ரேட், புரதங்கள் போன்ற இந்த மாதிரியான பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கஷ்டம். இதை வந்து நம்ம வந்து மென்னு சாப்பிடணும். இப்போ மென்னு சாப்பிட்றப்ப நம்ம வந்து சிக்கலான மூலக்கூறுகளை உடைச்சு எளிய மூலக்கூறுகளா மாத்திக்கிறோம். அப்படி மாற்றும் பட்சத்துலதான் நம்மளோட உடலுக்கு அந்த உணவானது போகுது. அதுக்கப்புறமா அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா இந்த சாப்பிட்ற சாப்பிடானது மூலக்கூறுகளானது சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளா மாத்தி உள்ள போய் என்னென்ன பகுதினா உணவானது ஃபர்ஸ்ட் வந்து உட்கொள்ளப்படுகிறது. ஓகேவா? உணவானது ஃபர்ஸ்ட் உட்கொள்ளப்படும். அப்புறம் வந்து செரித்தல், உட்கிரகித்தல், தன்மயமாதல், கழிவை வெளியேற்றுதல் இப்படிங்கிற ஒரு 5 நிலையில வந்து நம்ம உடல்ல வந்து ப்ராசஸ் செரிமான மண்டலத்துல 5 நிலையில வந்து ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேக் ஆஃப் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவானது வந்து ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆகுனா எப்படி? சிக்கலான மூலக்கூறுகளை உடைச்சு எளிய மூலக்கூறுகளா மாத்தி டைஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா அது உட்கிரகிக்கும். எப்படி இருக்கும்? அந்த செரிச்சதுக்கு அப்புறம் உடம்பு பகுதிக்கெல்லாம் அப்படியே வந்து உட்கிரகிக்கும். அதாவது ரத்தத்தின் மூலமா கலந்து உட்கிரகிக்கும். அதுக்கப்புறமா தன்மயமாதல், அந்த ரத்தத்தில இருந்து போய் அது என்ன ஆகும்னா நம்ம உடல்ல எந்தெந்த பகுதிக்கெல்லாம் ஆற்றல் தேவையோ, சக்தி தேவையோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் அந்த உணவானது வந்து பிரிச்சு கொடுக்கப்படும். பிரிச்சு போனதுக்கு அப்புறம் தேவையில்லாத உணவுப் பொருட்கள்லாம் என்ன ஆகும்னா மலவாய் வழியாக கழிவா வந்து வெளில வரும். ஓகேவா? இதுதான் நம்ம உடம்புல செரிமான மண்டலத்தில் நடக்கக்கூடிய 5 படிநிலைகள். ஓகேவா? இந்த படிநிலைகள்ல எப்படியெல்லாம் வந்து நமது உணவானது உள்ள எடுத்துக்கிறது பாக்குதுன்னா
நமது உடல் உணவானது உட்பகுதியிலிருந்து செரிமானத்தின் செயல்பாடுகள் துவங்குகிறது. உணவானது அந்த வாய்ப்பகுதியிலிருந்து தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டார்ட் பண்ணுது. செரிமான பகுதியிலிருந்து உணவானது வந்து செயல்பட தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து உட்கொள்ளல்னு சொல்றாங்க. அப்ப சாப்பாடு நம்ம உள்ள எடுத்துக்கிறத வந்து உட்கொள்ளல்னு சொல்றாங்க. அடுத்தது சிக்கலான, கடினமான, கரையாத்தன்மையுள்ள உணவு மூலக்கூறுகளான செரிமான நொதிகள் செயலால் சிறிய, எளிய மற்றும் கரையும் விரவும் தன்மையுடைய துகள்களாக மாறுவதே செரித்தல் சொல்றாங்க. செரித்தல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரம் வந்து நம்ம சாப்பிடாம இருப்போம். சாப்பிடாம இருக்கிறப்ப நம்ம வயிற்றுக்குள்ள வந்து ஒரு சின்ன சவுண்ட் ஒண்ணு கேட்கும். அப்ப என்னன்னா அசிடிக், அதாவது HCl வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். HCl ஃபார்ம் ஆன எம்டி ஸ்டொமக் ஆயிடும். அந்த இடத்துல ஃபுட் நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து சத்தங்கள், இரைச்சல்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து என்னன்னா பசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி வந்து அதோட மட்டும் இல்லாம அங்க வந்து திரவங்கள், அதாவது HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து நமக்கு வயிற்றுல சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரந்துக்கிற நேரத்தில் நம்ம ஏதாவது உணவு போட்டே ஆகணும். அப்பதான் அது வந்து அதாவது நம்ம பாடி லோ ஆயிட்டோம்னு சொல்லுவோம்ல. நான் வந்து இப்ப ஹெல்த்தியா இல்லை, நான் லோ ஆயிட்டேன் அப்படின்னா அப்ப எனக்கு தேவையான ஆற்றல் என்கிட்ட இல்லை. அந்த ஆற்றல் நான் எப்படி கொடுக்கணும்? சாப்பாடு மூலயமா கொடுக்கணும், இல்லை வந்து லிக்விட் மூலயமா கொடுக்கணும். லிக்விட் மீன்ஸ் ஜூஸ் அந்த மாதிரிலாம் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ அப்ப என்ன ஆகும்? அது வந்து செரிக்க ஆரம்பிக்கணும். அப்ப செரிக்கிறப்ப அந்த HCl போய் அது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட ஒன்னா வினை புரிஞ்சு அது வந்து எளிய சில மூலக்கூறுகளா வந்து மாற்றும். ஓகேவா? இதுதான் வந்து செரிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணும்? அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட செரிமான மண்டலத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாய்ங்கிறது என்ன? வாய்ங்கிறது நம்ம உடலை வந்து உணவு வந்து விழுங்குவதற்கு, உணவை வந்து அரைப்பதற்கு, சிக்கலான மூலக்கூறுகளை வந்து மாத்துறதுக்கு அப்படின்னு இருக்கும். வாயில உள்ள பகுதி பொருட்கள்னு பாக்குறப்ப பல், நாக்கு, உமிழ்நீர். இது வாயில உள்ள பகுதி பொருட்கள்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பல்லு, நாக்கு மட்டும் தான் சொல்லுவோம். ஆனா உமிழ்நீருங்கிறத வந்து நம்ம மெயினா சொல்லணும். ஓகேவா? ஸோ உமிழ்நீரும் இருக்கும். உமிழ்நீர் சுரப்பிகள் மூலயமா, உமிழ்நீர் சுரப்பிகளோட பணிகள் என்ன அப்படின்னா, உமிழ்நீரானது உலர்ந்த உணவை ஈரப்பதமுள்ளமாக மாற்றி, ஈரப்பதமுடைய உணவாக மாற்றி விழுங்க ஏதுவாக மாற்றுகிறது. மேலும் உமிழ்நீரில் ஸ்டார்ச்சினை சிதைக்கக்கூடிய அமிலைஸ் நொதி பாக்டீரியாக்களை கொன்று கரைக்கக்கூடிய காரணிகளாக உள்ளது. இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உமிழ்நீரோட பணி என்னன்னா, ஒரு ஃபுட்டை பார்த்தோன்னே எனக்கு எச்சில் ஊறுது, இது டேஸ்ட்டுக்காக தான் வருது, என்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமிக்குது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. உமிழ்நீரோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உமிழ்நீர் வந்து ஸ்டார்ச்சினை சிதைக்கக்கூடிய, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை சிதைக்கக்கூடிய அமிலைஸ் அப்படிங்கிற நொதியை வந்து என்ன பண்ணுன்னா, இது பாக்டீரியாக்களை கொன்று கரைக்கக்கூடிய காரணிகளாக உள்ளது அப்படிங்கிறது தான். அமிலைஸ்ங்கிற நொதியை வந்து உமிழ்நீர்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? அடுத்தது கல்லீரல். கல்லீரல்ங்கிறப்ப ரத்தத்தில் உள்ள உணவுச்சத்து பொருட்கள் சிறுங்குடலில் இருந்து கல்லீரல் வழியாக செல்கிறது. ரத்தத்துல உள்ள உணவுப் பொருட்கள்லாம் எப்படி இருக்குன்னா சிறுங்குடல்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்லீரலுக்கு போகுதான். கல்லீரலுக்கு போன பிறகு இங்கு வடிகட்டப்பட்டு மற்றும் உடைக்கப்பட்ட புரதங்களாக உற்பத்தி ஆகிறது. அங்கதான் ஃபில்ட்ரேஷனே பண்றாங்க. அங்கதான் ஃபில்டர் பண்ணுது. என்ன பண்ணுது? எப்படி ஃபில்டர் பண்றாங்கன்னா உடைக்கப்பட்ட புரதங்களாக. ஏன்னா சிக்கலான மூலக்கூறுகளா இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் உடைக்கணும்ல. உடைச்சு எனக்கு என்ன தேவையோ, உடலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தனியா எடுத்துக்குது. அதோட மட்டும் இல்லாம மாவு பொருட்களானது குளுக்கோஸ் ஆகவும் கிளைக்கோஜனாகவும் மாட்டுது. நீங்க சாப்பிட்ற சாப்பாடை இட்லியா இருந்துச்சுன்னா அது இட்லியாவெல்லாம் எடுத்துக்காது. அதுல இருக்க கார்போஹைட்ரேட், அதுல இருக்கிற நார் சத்துக்கள், அதுல இருக்கிற தாது உப்புக்கள் அப்படின்னுட்டு இப்படி பிரிச்சுதான் எடுக்கும். அப்ப என்னன்னா மாவு பொருட்களை வந்து குளுக்கோஸ் மற்றும் கிளைக்கோஜனாக மாற்றக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இரைப்பை. ஸோ நம்மளோட உணவு பகுதியே எங்க அப்படின்னா அந்த வாய்க்குழியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மலத்துளை வரையுமே இருக்கிறது எல்லாமே வந்து உணவு குழாய், அதாவது உணவு குழல் இல்ல செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. செரிமான மண்டலம் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா வாய்க்குழியில ஸ்டார்ட் ஆகும், மலத்துளையில வந்து முடிவடையும். ஓகேவா? இதுதான் செரிமான மண்டலம். இரைப்பைனா என்ன அப்படின்னா உணவை சேமித்து வைக்கும் செரிக்கும் இடமாக. இரைப்பையில தான் வந்து உணவானது சேமிக்கப்பட்டு வைக்குமா. செரிக்கும் இடமாகவும் இரைப்பை நீரானது கோழை நொதிகள் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஆகியவற்றை கொண்டது. இரைப்பையில தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம்லாம் வந்து சுரக்குது. ஓகேவா? அங்க ஒரு கோழை நொதியும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் வந்து சுரக்கக்கூடிய ஒரு இருக்குது. அடுத்தது சிறுங்குடல். சிறுங்குடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் 6 மீட்டர் நீளமுடைய குழல்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பகுதி வந்து வேதிய செரிமானம் இதில் நடைபெறுகிறது. ஸோ கெமிக்கல் டைஜஷன்ஸ் வந்து எங்க நடக்குதுன்னா சிறுங்குடல் பகுதியில தான் நடக்குது. அடுத்தது பெருங்குடல். ஸோ இந்த மாதிரி பெருங்குடலானது இருக்குது. ஓகேவா?
ஸோ இதெல்லாம் நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் அந்த செரிமான மண்டலத்தோட உறுப்புகள். ஓகேவா? இது நமக்கு பேசிக்கா தெரியணும். இது தெரிஞ்சாதான் அடுத்தது நமக்கு கண்டென்ட்டுக்குள்ள போக முடியும். இப்ப பாருங்க, செரிமான மண்டலத்தோட உறுப்புகள்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் உணவு பாதை. உணவு பாதை நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? உணவு பாதைங்கிறது என்ன? உணவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போறக்கூடிய ஒரு பாதை தான் உணவு பாதை. இதை வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வாயில இருந்து துவங்கி மலவாயில் முடிவடையும் உணவு செல்லும் பாதையை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. செரிமான சுரப்பிகள் அப்படின்னு பாக்குறப்ப உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், அதோட மட்டும் இல்லாம கணையம், கல்லீரல், குடல் சுரப்பிகள், இது எல்லாமே வந்து இந்த செரிமான சுரப்பிகள். இது எல்லாமே வந்து செரிமான சுரப்பிகள். ஸோ உணவு பாதையின் அமைப்பு எப்படி இருக்கும்னா, உணவு பாதை வந்து ஒரு தசைகளால் ஆன அமைப்பு தான். உணவு பாதைங்கிறது மனித உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளுமே தசைகளால் ஆனது. உணவு பாதை எப்படி இருக்குன்னா, தசைகளால் ஆன அமைப்பு. சுருண்ட மற்றும் குழாய் வடிவத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஒரு குழாய் வடிவத்தில் இருக்கும். சுருங்கிய அமைப்பா தான் இருக்கும். சிறுகுடல், பெருகுடல்னு பாக்குறோம்ல. பெருகுடல்ங்கிறதுக்காக நல்லா பெருசாலாம் இருக்கும்லாம் கிடையாது. சிறுகுடல்னாலும் ஒரு சுருங்கிய அமைப்பாக தான் இருக்கும். சற்றே சுருங்கி விரியும் தன்மை உடையது. அவ்வளவுதான். கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா அது வந்து என்ன ஆகும்னா, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய்க்குழி, தொண்டை, உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல், அது முன் சிறுகுடல், பின் சிறுகுடல், இந்த பகுதிகள்லாம் அடங்கிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த உணவு பாதை அப்படின்னு சொல்றாங்க. அதுல மலவாய் வரையுமே இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? இது இல்லாம நம்ம உடல்ல வந்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பற்கள். இது ரொம்ப முக்கியம். அதாவது சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பற்கள் தான். இந்த பற்கள்லயே பாக்குறப்ப 3ஆ பிரிச்சிருக்காங்க. பற்கள் வந்து ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல் பாதி பற்கள், கீழ்த்தாடை பற்கள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல பாக்குறப்ப பால் பற்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பால் பற்கள். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, 2,1,2 2,1,2 அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட இதுல வந்து 10 பற்கள் இருக்கும் பால் பற்கள்ல. மொத்தம் 20 பற்கள் வந்து பால் பற்கள்லயே வந்துடும். அடுத்தது நிரந்தர பற்கள். அதாவது மொத்தமா மனித உடம்புல வந்து மொத்தமா எத்தனை பற்கள் இருக்கும்னா 32 பற்கள். இந்த பல்வரிசை சட்டம் கூட நமக்கு கேட்டிருக்காங்க. 21, 23. இது வந்து முன்னாடி காலத்துலலாம் கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்கறது இல்ல. ரொம்ப பழைய கேள்வி இதெல்லாம். ஓகேவா? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் இது. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ பற்கள்ல பற்கள்ல என்னென்ன வகையான பற்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெட்டு பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள், பின் கடவாய் பற்கள். சயின்ஸ் படிச்சவங்களுக்கு இது பெரியதா இருக்காது. ஆனா சயின்ஸே தெரியாதவங்களுக்கு எல்லாம் இது பெரியதா விஷயமா தான் இருக்கும். அதனால சயின்ஸ் படிச்சவங்களா இருந்தா நீங்க அடுத்தடுத்து நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க படிக்கணுங்கிற மைண்ட் செட்ல மட்டும் படிச்சுங்க. சயின்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஓகேவா? வெட்டு பற்கள்ங்கிறப்ப மனித உடல்ல வந்து 8 வெட்டு பற்கள் இருக்கும். கோரை பற்கள்னா 4 கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள் 8, பின்கடவாய் பற்கள் 12 இருக்கும். ஓகேவா? இதோட ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. இப்ப நம்ம சாதாரணமா உணவை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, ஆப்பிள் நம்ம கடிக்கிறோம் அப்படின்னா எதுக்கு வச்சுதான் கடிப்போம். ஓகேவா? அப்படி கட்டுவோம். அப்ப வெட்டும் பற்கள் தான் வந்து நமக்கு அது கடிக்கிறதுக்கு. இதே வந்து ஏதோ ஒரு உணவுப் பொருள் நம்ம கடிச்சிட்டோம், எடுத்துட்டோம். சாப்பிடணும்னா என்ன பண்ணுவோம்? கடவாயில வச்சுதான் சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் மெல்ல ஆரம்பிக்கிறப்ப இப்படி ஓரங்கள்ல தான் வச்சு மெல்ல ஆரம்பிப்போம். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்கடவாய் பற்கள், பின்கடவாய் பற்கள்னா நசுக்கவும், அரைக்கவும், உணவுப் பொருட்களை வந்து நசுக்கவும், அரைக்கவும், மெல்றதுக்கும் பயன்படுது. அப்ப இந்த கோரை பற்கள் எதுக்காக அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. சாதாரணமா நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு அந்த பாக்கெட்டை பிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு வச்சா பிப்பீங்க? சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து எதுக்கு அந்த பாக்கெட் வச்சுக்கிட்டு இப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கும். ஓப்பனே பண்ண முடியாது. நம்ம வாங்கி என்ன பண்ணுவோம்? சைட்ல வச்சு இப்படி கட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப இந்த கோரை பற்கள் 4, இந்த பக்கம் 2, கீழே 2, இந்த பக்கம் 2. ஓகேவா? மொத்தம் 4 பற்கள் இருக்கும். 2 பக்கமும் 2 இருக்கும். சில பேருக்கு சிங்கப்பல் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கோரைப்பல் தான். ஷார்ப்பா இருக்கும். அந்த கோரை பல்ல வச்சு நீங்க கட் பண்றப்ப அந்த இடத்துல வச்சு ஓபன் பண்றப்ப என்ன ஆகும்? ஓபன் ஆயிடும். இதுதான் கோரை பற்கள். அதாவது கிழிக்கவும் துளையிடவும் அப்படின்னு சொல்றாங்க. கிழிக்கவும் துளையிடவும் வந்து இந்த பற்கள் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமிழ்நீர் சுரப்பியில ஒரு 3 இருக்குது. ஓகேவா? அது என்னன்னா மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ் மற்றும் மேல்தாடை சுரப்பிகள்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, உமிழ்நீர் அப்படின்னாலே நமக்கு தெரியும். உமிழ்நீர் வந்து நம்ம வாயில சுரக்கக்கூடிய ஒரு பொருள். இதுல பாத்தீங்கன்னா உமிழ்நீர் சுரப்பிகள்ல மேலெண்ண சுரப்பி தான் வந்து மிகப்பெரிய சுரப்பி. ஓகேவா? உமிழ்நீர் சுரப்பிகள்ல மேலெண்ண சுரப்பி தான் வந்து மிகப்பெரிய சுரப்பி. கீழெண்ண நாவடி சுரப்பி வந்து மிக சிறிய சுரப்பின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் இடைத்தரமா இருக்கிறது தான் கீழ் மேல் தாடை சுரப்பிகள்.
இதுல மேலெண்ண சுரப்பியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு கன்னங்களிலும் காதுகளுக்கும் கீழே இது வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே நாவடி சுரப்பி அப்படிங்கிறப்ப நாவிற்கு அடியில் இருக்கக்கூடிய சுரப்பி தான் நாவடி சுரப்பி. கீழ் மற்றும் மேல்தாடை சுரப்பிகள்னா இதுக்கு வந்து கீழ்த்தாடைகளிலும் மேல் தாடைகளிலும் காணப்படும். ஆனா இதுல மெயினான இது மூணுமே சேர்ந்து உமிழ்நீர் சுரக்கக்கூடியது. ஒரு நாளைக்கு இந்த சுரப்பிகள்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு என்னன்னா 1.5 லிட்டர் உமிழ்நீரை வந்து சுரக்கக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உமிழ்நீர் சுரப்பில ஒரு நாளைக்கு வந்து சுமார் வந்து 1.5 லிட்டர் உமிழ்நீரானது சுரக்கப்படுகிறது. இந்த உமிழ்நீரோட பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்தது என்னன்னா சாரி ஓகே, உமிழ்நீரோட பணி என்னன்னா பிசுபிசுப்பான திரவத்தை வந்து சுரக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிசுபிசுப்பான திரவம் அதை எச்சில் அப்படின்னு சொல்லுவோம்ல, இததான் உமிழ்நீர் சொல்லுவோம். உமிழ்நீர்ல என்ன காணப்படும் அப்படின்னா இந்த டயலின், ஓகேவா, டயலின் அப்படிங்கிற ஒரு நொதி, ஓகேவா, இதை அமிலேஸ்னு கூட சொல்லலாம் என்ற நொதியானது ஸ்டார்ச், அதாவது நொதி ஸ்டார்ச்சை வந்து கூட்டு சர்க்கரையை வந்து, அதாவது மால்டோஸை வந்து ஸ்டார்ச்சா அதாவது ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸா மாற்றக்கூடியது. சாரி, நான் சொல்றேன், அதாவது உமிழ்நீரோட பணி என்ன அப்படின்னா ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றக்கூடியது. அதாவது கூட்டு சர்க்கரைகள், அதாவது உணவுல உள்ள கூட்டு சர்க்கரைகளை அப்படியே உடைச்சு தனித்தனியா, ஓகேவா, தனித்தனியா ஒற்றை சர்க்கரையா இல்ல இரட்டை சர்க்கரையா, ஓகேவா, ஒற்றை சர்க்கரையா கிடையாது, இரட்டை சர்க்கரையா தான். கூட்டு சர்க்கரை, அதாவது ஸ்டார்ச்ங்கிறது வந்து கூட்டு சர்க்கரை, மால்டோஸ்ங்கிறது வந்து இரட்டை சர்க்கரை. இப்படி மாற்றுகிறது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உமிழ்நீர். உமிழ்நீர்ல லைசோம்ங்கிற பாக்டீரியாவை எதிர்க்கும் நொதியானது உள்ளது. சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுடுச்சுன்னா எச்சி தொட்டு வைங்க, அந்த காயம் ஆறிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சயின்ஸ் இருக்குது, ஓகேவா. அது சில பேர் சொல்லுவாங்க உன்னோட எச்சி வந்து பாய்சன், அதை தொட்டு வச்சா செத்து போயிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுலயும் சயின்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் என்ன அப்படின்னா அதாவது எச்சில்ல பாத்தீங்கன்னா இந்த லைசைம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய நொதி ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படுறப்ப சில நேரங்கள்ல வந்து எச்சில் வந்து மருந்தா கூட செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது நாக்குங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடல்ல உள்ள தலைப்பகுதியில உள்ள உணவு பகுதியில இருக்கிற ஒரு உறுப்பு. இது வந்து தசைகளால் ஆன உறுப்பு, உணர்ச்சி உறுப்பும் கூட இது, ஓகேவா. உமிழ்நீருடன் வந்து உணவானது கலக்க உதவுகிறது. உமிழ்நீர் நம்ம நாக்குல சுரக்கும், உணவை நம்ம நாக்குல தான் வைப்போம், வாயில வைக்கிறப்ப இது ரெண்டுத்தையும் ஒன்னா கலக்கிறதுக்கு ஒரு கலவை இயந்திரமா செயல்படக்கூடியதுதான் வந்து இந்த நாக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது தொண்டை அப்படிங்கிறப்ப இதுல வந்து தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா மூக்கு, வாய் இது எல்லாமே வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். மூக்கு, வாய் மற்றும் தொண்டை மூணுமே வந்து ஒன்னா இணைஞ்சிருக்கும். சில நேரம் வந்து சாப்பிட்றப்ப கூட வந்து பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது, பொறையேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற வாயில வைக்கிற சாப்பாடு வந்து மூக்கு வழியா கூட வெளில வரும், ஓகேவா. அப்ப என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனாலதான் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது தொண்டை பகுதி. அடுத்தது உணவு குழல், இதுதான் மெயின். 22 சென்டிமீட்டர் நீளமுடைய படல குழல் தான் வந்து இந்த உணவு குழல்னு சொல்றாங்க. இப்ப உணவு குழல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுகுடல், பெருங்குடல் இது எல்லாமே சேர்ந்ததுதான் உணவு குழல். அப்ப வாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மலத்துளை வரையும் இருக்கிற அனைத்தும் சேர்ந்ததுதான் வந்து இந்த உணவு குழல்னு சொல்லுவாங்க. அடுத்தது இறப்பை வந்து சரி, சிறுகுடல் பாத்துரும். சிறுகுடல்ல பாத்தீங்கன்னா 5-7 மீட்டர் நீளமுடைய ஒரு சுருண்ட குரல் தான் வந்து சிறுகுடல்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த அளவு மட்டும் பாத்துங்க, பெருசா ஒன்றும் பார்க்க வேண்டாம். அடுத்தது சிறுகுடல், இதெல்லாம் தேவையில்ல. சரி, செரிமான உறுப்புல கல்லீரல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. இது கேள்வியாவும் கேட்டிருக்காங்க. உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி இதுதான் வந்து கல்லீரல். இதுதான் வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிதான் கேள்வி கேட்பாங்க. நம்ம இவ்வளவு பேசிக்ஸ் பார்த்தோம்ல, இந்த மாதிரி பேசிக்கான ஏதாவது ஒரு விஷயம் தான் கேட்பாங்க. உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான உறுப்பு எது அப்படின்னு சுரப்பி எதுன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் தான் சொல்றாங்க. இது வந்து செம்மண் நிறத்தில் காணப்படும். வலது மற்றும் இடது 2 கதுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் வந்து வலது கதுப்பானது இடது கதுப்பை விட சற்று பெருசே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லீரலின் கீழ்ப்பகுதியில் பித்தப்பையானது அமைந்துள்ளது. பித்தப்பை எங்க அமைந்திருக்குன்னா கல்லீரலோட கீழ்ப்பகுதி. இது நமக்கு இம்பார்ட்டன்ட், ஓகேவா. கல்லீரலில்
அதாவது கல்லீரலின் கீழ்ப்பகுதியில வந்து பித்தப்பையானது அமைந்துள்ளது. கல்லீரல் செதில்கள் பித்த நீரை சுரக்கின்றன. கல்லீரல்ல தான் வந்து பித்த நீர் வந்து சுரக்கப்படுகிறது. தற்காலிகமாக பித்தப்பையில் வந்து சேகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பித்த நீரானது உணவு உட்புகும் நேரத்தில் சிறுகுடலுக்குள் வெளியிடப்படுகிறது. பித்த நீரானது உணவு உட்புகும் போது அந்த சேமிச்சு வச்சிருக்க பையில இருந்து அந்த நொதியை வந்து என்ன பண்ணுதுன்னா பித்த நீரை வந்து அப்படியே வந்து உள்ள செலுத்துது. பித்த நீரில் பித்த உப்புக்கள் அதாவது சோடியம் கிளைகோட் மற்றும் சோடியம் டரோக்ளோ ட்ரைக்ளோரைட் ஓகேவா ட்ரைக்ளோட் ஓகே ட்ரைகோலைட்டும் இருக்கும் ஓகேவா ட்ரைகோலைட்டும் இருக்கும். ஸோ இது வந்து பாத்துங்க சோடியம் கிளைகோலைட்டும் சோடியம் ட்ரைகோலைட்டும் சேர்ந்திருக்கும். இதுதான் நமக்கு மெயின். பித்த நீரில் பித்த உப்புக்கள் அதாவது இந்த பித்த உப்புக்கள்னா என்ன அப்படின்னா சோடியம் ட்ரைகோலைட்டும் சோடியம் கிளையோட்டம் ஓகேவா இந்த இதுவும் மட்டும்தான் சேர்ந்திருக்கும். இது ரெண்டும் அதோட மட்டும் இல்லாம இந்த பித்த நிருமிகளான பைருலின் மற்றும் பைலிவிரிடியன் இது மட்டும் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளோட பித்த நீரோட உறுப்புகள் என்ன அதோட பகுதி பொருட்கள் என்ன அப்படின்னு சில நேரம் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா நம்மளோட அதாவது நம்மளோட என்ன சொல்றது குரோமோசோம் இருக்குல்ல குரோமோசோம்ல வந்து அடினைன் பிரிமிடின் திரிமிடின் இருக்குல்ல ஸோ இது எல்லாமே அதுல உள்ள பகுதிகள் என்னன்னா ஏடிபி கூறு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏவும் டியும் அண்ட் பியும் பாஸ்பேட்டும் அதோட இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட பகுதி பொருட்கள் அண்டு வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்பாங்க. அது சம்பந்தமா அது ரிலேட்டடா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே பார்த்துங்க. கல்லீரலோட பணி மெயினான பணி என்ன அப்படின்னு பாக்குறப்ப இரத்த சர்க்கரை மற்றும் அமினோ அமில அளவை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் மெயின். ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவையும் அமினோ அமில அளவையும் கட்டுப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்லீரல் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா கருவுல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குதல் ஓகேவா கருவில் வந்து ரத்த சிவப்பு அணுக்களை வந்து உருவாக்குவதும் இந்த கல்லீரலோட பணிதான். ரத்தம் உறைதலுக்கு பயன்படும் அந்த ஃபைரினோஜன் ஓகேவா ஃபைரினோஜன் மற்றும் புரோத்ராம்பிளின் அப்படிங்கிற இந்த உறுப்புகளை உருவாக்கக்கூடியதும் ரத்தம் வெளில வந்தோன்னா அந்த பிளட் கிளாட் ஆயிடுதுல ரத்தம் உறைதல்னு சொல்றோம்ல இது உருவாக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து கல்லீரல் தான் அப்படின்ட்டு இதை மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ரத்தம் உறைதலை தடுப்பான அதாவது இந்த ஹெப்பாரின் இருக்குல்ல ஹெப்பாரின் ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து ஹீமோபிலியா இருக்கும் அப்படின்னு படிச்சோம்ல. ஹீமோபிலியானா என்ன ரத்தம் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூவா வெளில வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹீமோபிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீமோபிலியாவுக்கு வந்து ஹெப்பாரின்கிற ஒரு வேதிப்பொருள் நமக்கு முக்கியம். இந்த ஹெப்பாரின் வேதிப்பொருள் வந்து உறையாம அதாவது ஹெப்பாரினை வந்து தயாரித்தல்ல வந்து கல்லீரலோட பங்குங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேவா சோ இது கல்லீரல். அதே மாதிரி கணையத்தோட பணிகளும் நமக்கு படிச்சுக்கணும். அப்போ என்னன்னா நம்மளோட செரிமான மண்டலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் கணையம் இந்த மாதிரி குடல் சுரப்பிகள் இது எல்லாமே வந்து நமக்கு படிச்சுக்கணும். ஓகேவா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து எளிமையா எழுதலாம். ஓகேவா சோ இதுல என்னன்னா இப்ப பாருங்க இதுதான் நமக்கு மெயின் செரிமான நொதிகள். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ செரிமான சுரப்பியான அந்த உமிழ்நீர்ல பாத்தீங்கன்னா உமிழ்நீரோட அமிலைஸ்ங்கிற ஒரு நொதி இருக்குது. இதோட மூலக்கூறு என்னன்னா ஸ்டார்ச். செரிமான விளைபொருள் ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸா மாத்துறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உமிழ்நீர் தான். ஓகேவா ஸ்டார்ச்சை மால்டோஸா மாத்துறது உமிழ்நீரோட வேலை. அதே மாதிரி இந்த இரைப்பை சுரப்பிகளை பாத்தீங்கன்னா பெப்சின் ரென்னின் அப்படின்ட்டு 2 வகையான நொதிகள் இருக்கும். இந்த பெப்சின் வந்து என்னன்னா இதோட மூலக்கூறு புரதம். இத வந்து பெப்டோனா மாத்துறது வந்து இரைப்பை சுரப்பிகள். அதே மாதிரி ரென்னின்ல பாத்தீங்கன்னா பால் புரதங்கள் அல்லது கேசினோஜன்ஸ் இருக்கும். இத வந்து என்னன்னா பாலை உறைய செய்ய கேசின் புரதம் தயாரித்தல். இந்த பாலை உறைய செஞ்சு கேசின்கிற புரதத்தை உருவாக்கக்கூடியது. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து ஒரு டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா பெப்சினோட வேலை என்னன்னா புரதங்களை வந்து பெப்டோனாகுலா மாற்றுறதும் ரென்னினோட வேலை என்ன அப்படின்னா பால் புரதங்கள் அதாவது கேசினோஜனை வந்து பாலை உறைய செய்து கேசின் புரதங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா சோ இது ரெண்டுமே வந்து நமக்கு டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இதுல இருந்தா கேள்வி கேட்பாங்க நமக்கு பாத்துங்க. அடுத்தது கணையத்தோட அந்த லிப்பேஸ் இருக்குல்ல கணையத்தோட லிப்பேஸ் என்ன வேலை பண்ணுதுன்னா
பால்மமாக்கப்பட்ட கொழுப்புகள் அதுல பகுதி பொருட்களா இருக்கும். இந்த கொழுப்பு பொருட்களை கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரலா மாத்தக்கூடியது எது அப்படின்னா இந்த கணையம் லிப்பேஸ் தான். அதே மாதிரி குடல் சுரப்பிகள்ல பாக்குறப்ப மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ் 3 பொருட்கள் இருக்குது. இந்த 3 நொதிகள் இருக்குது. இந்த 3 நொதிகளோட பகுதி பொருட்கள்னு பாக்குறப்ப மால்டோஸ்ல மால்டோஸ் தான் இருக்கும், லாக்டோஸ்ல லாக்டோஸும், சுக்ரோஸ்ல வந்து குளுக்கோஸும் இருக்கும், கொழுப்புகளும் இருக்கும். ஓகே, சுக்ரோஸ்ல வந்து சுக்ரோஸும் இருக்கும், கொழுப்பும் இருக்கும். இதை என்னவா மாத்துது அப்படின்னா குடல் சுரப்பிகள் மால்டோஸ் நொதி மூலயமா மால்டோஸ் பகுதி பொருட்களை குளுக்கோஸ் மற்றும் குளுக்கோஸ் ஆக, ஓகேவா, குளுக்ககான் மற்றும் குளுக்கோஸ் ஆக மாற்றும். அதே மாதிரி லாக்டோஸ் பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸா மாத்தும். ஓகேவா, அதே மாதிரி சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக மாத்தக்கூடியது வந்து இந்த சுக்ரோஸ். கொழுப்பு பாக்குறப்ப கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசர் அழகா மாத்தும். இதெல்லாம் எதுக்காக மாத்துதுன்னா இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, கடினமான மூலக்கூறுகளை சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றி உட்கிரகித்தல் மற்றும் உட்பயமாதல் அப்புறம் வந்து செரித்தல் அப்படிங்கிற நிகழ்வுலாம் நடக்குதுங்கிறத பார்த்தோம்ல. இததான் வந்து உட்கிரகித்தல், உட்மயமாதல், தன்மயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உடல் நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடுலயுமே இருக்கிற கடினமான சிக்கலான மூலக்கூறுகளை உடைச்சு எளிய மூலக்கூறுகளா மாத்தி நம்ம உடலுக்கு உட்கிரகிச்சு அதை தன்வசப்படுத்தி நமக்கு தேவையான பகுதி பொருட்களா மாத்தக்கூடியதுதான் இந்த சுரப்பிகளோட வேலை. இந்த சீரண மண்டலங்கள், செரிமான மண்டலங்கள் ஒவ்வொரு மண்டலத்தோடையுமே வேலையா இருக்கும். ஓகேவா, ஸோ இது நம்மளோட பெருங்குடல். ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவையுள்ள மூலக்கூறுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு தேவையில்லாத, அதாவது நீங்க சாப்பிட்ற பொருள்ல கார்போஹைட்ரேட் நல்ல சத்துக்கள் இருந்தாலுமே உடலுக்கு தேவையான அளவு மட்டும்தான் உடல் எடுத்துக்க முடியும். அதிகப்படியான அளவை வந்து நம்ம வேணா சில நேரம் டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவோம், இன்னொரு பரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு எடுத்து சாப்பிடலாம். ஆனா உடலானது அப்படி எடுத்துக்க முடியாது. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் கழிவுகளா வந்து வெளியேற்றிடும். ஓகேவா, அப்போ நம்ம உடல்ல வந்து எந்த அளவுக்கு கழிவுகள் வெளியேறுகிறதோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தேவையில்லாத சாப்பாடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியான அளவுல எடுத்துக்கிறப்போ கழிவோட அளவுமே கம்மியா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு அதிகப்படியான உடலுக்கு அதிகப்படியான அளவு உணவுப் பொருளை எடுத்துக்கிறப்போ கழிவோட அளவுமே அதிகமா இருக்கும். ஏன்னா தேவையில்லாத பொருட்கள் சத்தான பொருட்களாக இருந்தாலுமே அது உடலுக்கு தேவையில்லைன்னா அங்க அது கழிவு தான். அப்ப அதை வெளியேற்றிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்மளோட செரிமான மண்டலம் வந்து இந்த செயல்பாடுகள் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா மனித உறுப்பு மண்டலத்துல ஒரு அடிப்படையான, ஓகேவா, ஸோ பேசிக்கான ஒரு உடலியங்கியல்ல 8 அடிப்படை மண்டலங்கள் இருக்குது, உறுப்பு மண்டலங்கள். இந்த 8 உறுப்பு மண்டலங்களுமே வந்து நம்மளோட மனிதனோட வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு பகுதி பொருட்கள். இவை எல்லாமே வந்து நம்மளோட இயக்கத்துக்கும் நம்மளோட செயல்பாடுகளுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் வந்து தேவையான ஒரு பிரதான உறுப்பு மண்டலங்கள். அதுல வந்து எலும்பு மண்டலம், செரிமான மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாம நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா உணவு மண்டலம் வந்து பார்த்திருக்கோம், அதாவது செரிமான மண்டலம் பார்த்திருக்கோம். அப்ப ரத்த மண்டலம், எலும்பு மண்டலம் பார்த்திருக்கோம், ரத்த மண்டலம் பார்த்திருக்கோம், செரிமான மண்டலம் பார்த்தாச்சு. அது இல்லாம எலும்பு, செரிமானம், ரத்தம், தசை மண்டலம் பேலன்ஸ் இருக்கிறது இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம், நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், கழிவு நீக்க மண்டலம். இந்த 4 மண்டலத்தையும் நமக்கு பார்த்துட்டோம்னா உடல் இயங்கியல் நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பாருங்க, அகைன் நான் சொல்றேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பாருங்க. தேவையில்லாம சயின்ஸ்ல வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம் ரொம்ப கம்மியான நேரத்துல எக்ஸாம் இருக்குது. ஸோ இங்க ஃபோக்கஸ் பண்ற இதுக்கு வந்து எல்லாத்தையும் உட்காந்து தரவு பண்றதுக்கு மற்ற டாபிக்ல தரவு பண்ணி நம்ம வந்து அந்த 195க்கு நம்ம டார்கெட் பண்ணா கூட நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ நிறைய ஸ்கோர் பண்ணலாம். அதனால வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே படிங்க. சயின்ஸை பொறுத்த வரையும் கான்செப்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இன்னொன்னு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா உள்ள சயின்ஸ் கண்டென்ட் எல்லாமே நல்லா டெப்தா படிச்சுங்க. ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வரும், சயின்ஸ் அண்ட் டெக்லையும் கூட உங்களுக்கு வந்து அப்டேட்ல வந்து கேட்பாங்க. அதனால வந்து அந்த மாதிரியும் பார்த்துங்க. ஓகே, ஸோ இந்த லெவல்ல இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு சயின்ஸ்ல இருந்து கேள்விகள் இருக்காது. அதற்கு பதிலா ஆப்டி நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா, ஆப்டியை ரிவிஷன் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு ரெடி ஆகிங்க. சயின்ஸ் வந்து இந்த உறுப்பு மண்டலங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்து உங்களுக்கு கேள்விகளா அடுத்த வீக்லிக்கான கொஸ்டின்ஸ்ல வந்து ஆட் ஆகி வந்துடும். ஓகேவா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ இந்த லெவல்ல செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். செஷன் ஓகேனா கமெண்ட்ல சொல்லிடுங்க, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
சரி, ஓகேம்மா. நான் வந்து பிடிஎஃப் வந்து நான் 2 பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஒண்ணு நம்ம கிளாஸ் எடுத்தது. இன்னொன்னு நம்ம ஸ்கூல் புக்ல வந்து இந்த உடலியங்கியல் சம்பந்தமா எங்கெங்கெல்லாம் கன்டென்ட் இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்த ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது கொஞ்சம் பல்கா தான் இருக்கும். பட் நீங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் அத படிக்க வேண்டாம். அதுல பாக்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் மேஜரான கன்டென்ட்ஸ் மட்டும் பார்த்துங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். சென்டர் மேப் வியூவர்ஸ்க்கு நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.